ஜீசஸ். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த இரவு நேரத்தில் ஜெபிப்பதற்கென்று கூடி வந்திருக்கிறவங்க யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 2 வருடங்கள் சற்று சரீர பலவீனங்களாக இருந்த நாட்களில் அருமையான தகப்பனார் பாஸ்டரையா பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்கள், அண்ணன் மோன்சி அண்ணன், பாஸ்டர் ஜிபிஎஸ் அண்ணன், இங்கே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் என்னை கரிசனையோடு விசாரித்து எனக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிச்சாங்க. நீங்களும் இங்கே வந்திருக்கிற அநேகர் உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தீர்கள். என் அன்பின் வாழ்த்துக்கள். தகப்பனை அடிக்கடி விசாரித்து ஜெபத்தின் ஃபோன்லேயே நல்லா ஜெபம் பண்ணி தாங்கினாங்க. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அவங்க ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பற்றின புத்தகத்தில் அதை சில காரியங்கள் எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கரலை வீழ்த்தி ஆமென் சொல்லுவோமா? இந்த இரவு ஜெபத்தில் உங்களோடு கூட பேசுவதற்கு நான் தேவ சமூகத்தில் நின்றபோது ஆண்டவர் ஒரு வார்த்தையை என் உள்ளத்தில் தெளிவாய் வைத்தார். அந்த வார்த்தையோடு நான் வந்திருக்கிறேன். கரங்களை வீழ்த்தி ஆமென். ஜெபிக்க துடிக்கும் இதயம். ஜெபிக்க துடிக்கும் இதயம். நல்லா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லாம. ஜெபிக்க துடிக்கும் இதயம். மார்க்கு 1:35, சங்கீதம் 5:3, தானியேல் 6:10, லூக்கா 5:16, லூக்கா 6:11-12, ரோமர் 15:32. அநேக பரிசுத்தவான்களுடைய இருதயம் ஜெபிக்க துடித்திருக்கிறது. பவுலுடைய இருதயம் துடிக்குது. எப்படின்னா, ஆண்டவரிடம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பவுலுக்கு இருதயம் துடித்தது. அப்போஸ்தலர் 20:24 பிதாவோடு நெருங்கின ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று இயேசுக்கு இருதயம் துடித்தது. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று தானியேலின் இருதயம் துடித்தது. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று தாவீதின் இருதயம் துடித்தது. ஆமென். நம்முடைய இருதயமும் இந்த தேசத்தின் எழுப்புதலை காண துடிக்கட்டும். அப்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயம் எழுப்புதலை காண துடிக்கட்டும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. ஆமென். அநேகருக்கு இருதயம் எதுக்கெல்லாமோ துடிக்குது, எதுக்கெல்லாமோ துடிக்குது. ஆமென். சிலவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு இருதயம் துடிக்குது, சிலவங்களுக்கு கார் வாங்குறதுக்கு இருதயம் துடிக்குது, சிலவங்களுக்கு ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு நல்லா துடிக்குது. ஆனால் ஆண்டோடைய பிள்ளையோட நம்முடைய இருதயம் எப்போதும் தேசத்தின் எழுப்புதலை காணுவரை துடித்து கொண்டே இருக்க வேண்டும். சபைகள் வளர்ந்து பெருகிற வரையிலும் எழுப்புதலை காண துடிக்க வேண்டும். ஊழியர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவதை பார்க்கிற வரைக்கும் இருதயம் துடிக்க வேண்டும். ஊழியர்கள் நடந்து போகும்போது நிழல் பட்டு சொஸ்தமாகிறதை காண்புற வரைக்கும் நம்முடைய இருதயம் துடிக்க வேண்டும். தேவ நாமம் மகிமைப்படுவதை தேசத்தில் பார்க்கிற வரைக்கும் நம்முடைய இருதயம் துடிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், மண்டாட வேண்டும், பரிந்து பேச வேண்டும், பரிதபிக்க வேண்டும், திறப்பில் நிற்க வேண்டும் என்று அந்த இருதயம் துடிக்குமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபாபிஷேகத்தினால் நிரப்புவார். அப்படியே ஒரு நிமிஷம் கொஞ்சம் எளிமை நிற்போமா? ஒரே ஒரு சரணத்தை பாடி நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை மேல ஒரு அபிஷேகத்தை தருவார். உற்சாகமாக எளிமை நிற்கலாம் பாருங்க, உற்சாகமாக எளிமை நிற்க பார்க்கலாம். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். இது ஒரு பிரேயர் சாங், ஒரு பிரேயர் சாங். நல்ல கரங்களை உயர்த்தி நான் திரும்ப சொல்ல பாடுக்கு முன்னாடி, ஜெபத்திற்கு கைகள் உண்டு, அந்த கைகளுக்கு நீளம் அதிகம், ஆகவே சிங்காசனத்தை தொடலாம். ஜெபத்திற்கு வேகம் அதிகம், அதனால் சீக்கிரமாய் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. ஜெபத்திற்கு வல்லமை அதிகம், ஆகவே பிசாசின் சிங்காசனத்தை அசைக்கிறது, பிசாசின் பலிபீடத்தை உடைக்கிறது. ஜெபத்திற்கு கிருபை அதிகம், தேவனை பூமிக்கு கொண்டு வருகிறது. ஜெபத்திற்கு அபிஷேகம் அதிகம், நம்ம அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய, உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய
என் ஜீவங்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். அப்படியே சொல்லி பாடும். என் ஜீவ நாள்களெல்லாம் ஜெப ஆராதனை once again சத்தத்தை உயர்த்தி அன்பர் இயேசு ஆவியான அன்பர் இயேசு ஆவியான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் என் நாவை உம்முடைய ஆயுதமாய் பயன்படுத்தி உம்முடைய மக்களோடு பேச வேண்டிய வார்த்தைகளை தெளிவாய் திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. எல்லாம் உட்கார்ந்து கொள்ளுவோம். வேக வேகமாய் தன்னுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதிக நேரம் ஜெபிக்க போகிறோம். கரவத்தி ஆமென் சொல்லுவோமா? ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவ உறவில் வாழ்ந்து தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் நெருங்கி வருகிற போது அவர்கள் தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை அறிகிறார்கள். நல்ல கரங்களை சுத்தி ஆமென். தேவனுக்கு அருகில் நெருங்கி வருகிற போது தேவனுடைய இருதயத்தை அறிகிறார்கள். தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை அறியும் போது அது தரிசனமாய் மாறுகிறது. மண்டாடி ஜெபிக்கிறவங்களுக்கு மண்டாட்டு ஜெபமாய் மாறுகிறது. அது பிரசங்க தலைப்பாய் மாறுகிறது. ஆமென். தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை நெகேமியா அறிந்தபோது அது தரிசனமாய் மாறிற்று. தேவனுடைய இருதயத்தில் இருந்ததை ஆபிரகாம் அறிந்தபோது மண்டாட்டு ஜெபமாய் மாறிற்று. ஆமென். நம்முடைய காதுகளை தேவனுடைய வாய்க்கு அருகில் மிக நெருக்கமாய் கொண்டு சென்றால் அவருடைய இருதயத்தின் துடிப்பை அறியலாம். அவருடைய வார்த்தையின் காரியத்தை நாம் அறியலாம். நம்முடைய காதுகளுடைய இருதயத்தின் துடிப்புக்கு மார்புக்கு அருகில் கொண்டு சென்றால் அவருடைய இருதயம் துடிக்கிற துடிப்பை தெளிவாய் அறிந்து கொள்ளலாம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே அவருடைய இருதய துடிக்கிற ஒரு 7 காரியங்களை நான் வேகமாய் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை ஆண்டவருடைய அந்த துடிப்பை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். ஆமென். இந்த நாட்களில் நம்மை சுற்றிலும் நடக்கிற எல்லா காரியங்களையும் மிக கவனமாய் கவனித்து பார்த்து மிகவும் கவனமாய் கவனித்து கேட்டால் நிச்சயமாய் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். நல்ல கவனிங்கள். பார்ப்பது வேறு, கவனித்து பார்ப்பது வேறு. கேட்பது வேறு, மிக கவனித்து கேட்பது வேறு. நிதானமாய் அறிவது வேறு. தேசத்தில் அன்றாடமும் அனுதினமும் தேசத்தை நம்மை சுற்றிலும் நடக்கிற அனுதினமும் நடக்கிற காரியங்களை உன்னிப்பாய் தெளிவாய் கவனித்து பார்க்கும்போது, கவனமாய் கவனித்து கேட்கும்போது நம்மை ஜெபத்தில் ஆவியானவர் மிக வேகமாய் உந்தி தள்ளுவதை, நம்மை துரிதப்படுத்துவதை, நம்மை வேகப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். ஆமென். அந்த அளவிற்கு தேசத்தின் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எரேமியா 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், எரேமியா 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் தேசத்தில் நடக்கிற காரியங்களை, ஏனென்றால் நெகேமியா தேசத்தில் நடக்கிற காரியங்களை விசாரித்த போதுதான் நெகேமியாவுக்கு ஒரு ஜெப தரிசன திட்டம் உண்டாயிற்று, ஒரு ஜெப தரிசனம் உண்டாயிற்று. அப்போ தேசத்தில் நடக்கும் காரியங்களை நாம் பார்க்கும் போதுதான் நம்மை ஜெபிப்பதற்கு ஆவியானவர் உந்தி தள்ளுவதை, வேகமாய் தள்ளுவதை, துரிதமாய் தள்ளுவதை, அதிக நேரம் ஜெபிக்க தூண்டுவதை நம்மால் காண முடிகிறது. ஆமென். ஒரு ஊழியக்காரர் உங்களை பாரப்படுத்துவது என்பது வேறு. அன்றாடமும் தேவ சமூகத்தில் போய் தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் நெரும்பி நிற்கிற ஒரு மன்றாட்டு வீரன் தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து கொண்டு அவரால் பாரப்படுத்தப்பட்டு ஜெபிக்க வைக்கிறது வேறு.
ஆனால் மேடையில் நான் உங்களை பாரப்படுத்தலாம், நாங்களும் மற்றவர்கள் பாரப்படுத்தலாம். அது சில மணி நேரங்கள் உங்களுக்குள் ஒரு எரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த பாரம், ஆவியான அந்த அந்த ஜெப பாரத்தை ஊற்றி கொண்டே இருப்பார். ஆமென். ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறவங்களுக்கு தான் இருதயம் அனலாயிட்டே இருக்கும். புரியல? எம்மாவூர் சீரலுக்கு ஆண்டுடைய சத்தம் கேட்ட போதுதான் இருதயத்துக்குள் ஒரு அனல் வந்தது. அது கொழுந்து விட்டு எரிந்தது. தேவ சமூகத்தில் தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் நெருங்கி வருகிற ஒரு மன்றாட்டுவினோடு தேவன் பேசுகிறார். அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெப அனல் எரிந்து கொண்டே இருக்கிறது. அது அக்னியாய் மாறுகிறது. அது மற்றவர்களை ஜெபிக்க தூண்டுகிறது, மற்றவர்களை ஜெபிக்க பாரப்படுத்துகிறதை போல ஆண்டுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த துடிப்புகளை, சில காரியங்களை நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கரங்க வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை நல்ல உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். கரத்தை மட்டும் உயர்த்துறதில்ல, இருதயத்தையும் உயர்த்தணும். புலம்பல் 3:41 சொல்லுகிறது, நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் ஏறெடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜெப நேரத்தில் தலையை உயர்த்துவது யோவான் 17:1 எழுதப்பட்டிருக்கிறது. தலையை உயர்த்தி, கண்களை உயர்த்தி. லூக்கா சங்கீதம் 121:1 கண்களை உயர்த்தி. 1 தீமோத்தேயு 2:8 கைகளை உயர்த்தி. ஆமென். எபிரேயர் 5:8 சத்தத்தை உயர்த்தி. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பார்த்தீங்க, சத்தமே வரமாட்டேங்குது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். 2 பேரும் கரங்களை உயர்த்தி, சாலமோன் கரங்களை விரித்து ஜெபம் பண்ணினான். இரவிலும் என் கை தளராமல் விரித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னான். ஒரு மனிதனுடைய கை உயர்த்தப்படும் போது அமலேக்கியர் முறியடிக்கப்படுகிறார்கள். ஒரு குடும்ப தலைவன் காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் கரத்தை உயர்த்தினால் அந்த குடும்பம் உயர்த்தப்படுகிறது, அவருடைய தொழில் உயர்த்தப்படுகிறது, அந்த ஊழியங்கள் உயர்த்தப்படுகிறது, உன் வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது, உன் ஆசீர்வாதம் உயர்த்தப்படுகிறது. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் போய் நின்று உன் கரங்களை உயர்த்தும் போது உயரத்தில் இருக்கிற கரத்தில் இருக்கிற தேவன், உயரத்தில் இருக்கிற தேவன் உன் கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறார். நல்ல கரங்களை விடுத்து அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய இருதயம் துடிக்கிற 7 காரியங்களை வேகமாய் சொல்கிறேன். 1 106 சங்கீதம் 23 வசனம். சங்கீதம் 106 சங்கீதம் 23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஆண்டுடைய அந்த வாஞ்சை, விருப்பம், தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிறவர்கள் எழும்ப வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஒரு துடிப்பை நான் சொல்லுகிறேன். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு துடிப்பு, தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிறவர்கள் எழும்ப வேண்டும். ஆமென். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் முதல் வசனத்தை அது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1 கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவன் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிறவர்கள் இந்த கடைசி நாட்களில் எழும்ப வேண்டும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இவன் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. திறப்பில் நிற்பதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. மோசே ஒரு அழைக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதன், தேவனுடைய பாரத்தை சுமந்தவன், தேவனுடைய பாரத்தை சுமந்து ஜெபித்தவன். அப்போ முதல்ல ஆண்டவர் இந்த நாட்களில் பாவங்களும் பாவத்தின் வேகமும் துரிதமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சித்து ஏமாற்றி தடுமாற பண்ண சத்துரு பண்ணுகிற வஞ்சக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்திய தேசத்திற்காக 148 கோடி மக்கள் நிறைந்த பறந்து விரிந்த பாரத தேசத்திற்காக, உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நம்முடைய இந்திய தேசத்திற்காக தேவ சமூகத்தில் நின்று அவருடைய முகத்திற்கு முன்பாக நின்று ஆமென் கண்ணீரோடு ஜெபிக்கிற மோசேக்கள் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு எல்லா நாட்களை காட்டிலும் அதிகமாக ஜெபிப்பதற்கு பாரமும் தாகமுள்ள மக்களை தேவன் தேசமெங்கும் எழுப்பி வருவதை பார்த்து கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நின்று மன்றாடி பரிந்து பேசி ஜெபிக்கிற அந்த மோசேக்குடைய அபிஷேகத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் விபத்துக்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. விமான விபத்துக்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ரயில் விபத்துக்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது. கொடிய விபத்துக்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. புதிய கொள்ளை நோய்கள் தேசத்தில் எங்கும் பரவிக்கொண்டே இருக்கிறது. பலவிதமான பாலியல் பலாக்கள் அதிகமாக இருக்கிறது. சீரழிக்கப்படுகிற சிறார்களை குறித்து கேள்விப்படுகிறோம். தடுமாறி நிற்கும் வாலிப பிள்ளைகளை குறித்து கேள்விப்படுகிறோம். வாழ்க்கை இழந்து நிற்கிற மக்களை பார்க்கிறோம். உடைந்து சிதறி கிடக்கும் குடும்பங்களை பார்க்கிறோம். எதிர்காலத்தை தொலைத்து விட்ட வாலிப பெண்களை பார்க்கிறோம். எதிர்காலத்தை தொலைத்து விட்ட வாலிப தம்பிகளை பார்க்கிறோம். உடைந்து சிதறி போன குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற மோசேக்கள் சபையின் நடுவில் இருந்து எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த எழும்புகிற மனிதன் நீயாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு செய்தியை கேட்பதற்கு அல்ல, தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை தன் இருதய துடிப்பாய் மாற்றிக்கொண்டு தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நின்று என் தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பேன், நான் உண்மையாக ஜெபிப்பேன் என்று சொல்லி உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம் என்றால் கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்த சில பரிசுத்தவான்கள் உண்டு. ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்தவர்களில் மோசே ஒரு முக்கியமான நபர். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் அப்படி உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாய் இதனுடைய இருதயத்தில் ஒரு இடத்தை நீங்கள் பிடிப்பீர்கள். அல்லேலூயா. நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொன்னதை போல ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பை சரியாய் விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு உத்தரவாதம் பண்ணி உண்மையாய் மனப்பூர்வமாய் தேவன் விரும்புகிறபடி, பரலோகம் விரும்புகிறபடி, பரிசுத்த ஆவியானவர் தூண்டுகிறபடி சரியான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை தேவ சமூகத்தில் நினைப்பூட்டி நீங்கள் மண்டியிட்டு மன்றாடி பரிந்து பேசி பரிதவித்து ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு நீங்கள் கரங்களை உயர்த்தி என் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் நிச்சயமாக இதோடைய இருதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய முகத்திற்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற ஒரு மோசே மேல் இந்த அபிஷேகம் என் மேல் இறங்கி வரட்டும் அப்பா, இறங்கி வரட்டும். கதல்ல வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஏதோ சாதாரணமாய் ஜெபிக்கிறவர்கள் அல்ல, கடமைக்காக ஜெபிக்கிறவர்கள் அல்ல, சொந்த தேவைக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, தேசத்திற்காக தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நின்று உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபைகளை தருவாராக. உங்களுடைய இருதயம் துடிக்கட்டும். சொல்லுங்கள், என் இருதயம் ஜெபிக்க துடிக்கட்டும், என் இருதயம் ஜெபிக்க துடிக்கட்டும், என் தேசத்துக்காக ஜெபிக்க என் இருதயம் துடிக்கட்டும், நான் போற திருச்சபையின் போதகருக்காக ஜெபிக்க என் இருதயம் துடிக்கட்டும், என் திருச்சபை வளர்ந்து பெருகுவதற்கு ஜெபிக்க என் இருதயம் துடிக்கட்டும், தடுமாறி நிற்கிற ஊழியர்களை நிலைப்படுத்துகிற வரைக்கும் என் இருதயம் ஜெபிக்க துடிக்கட்டும், பாவத்தில் விழுந்து கிடக்கிற மக்களை என் தேவன் தூக்கி எடுக்கிற வரைக்கும் என் இருதயம் துடிக்கட்டும், இந்தியா தேசம் சந்திக்கப்படுகிற வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்ற இருதயம் துடிக்கட்டும், சென்னையில் எழுப்புதலை காணும் வரை என் ஜெபிக்கிற இருதயம் துடிக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே என் இருதயம் துடிக்கட்டும், ஜெபிக்க என் இருதயம் துடிக்கட்டும் அப்பா. அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? தேவனுடைய முகத்திற்கு முன்பாக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற மோசேக்கள் எழும்ப வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாம், ஆமென் சொல்லலாம், ஆமென் அல்லேலூயா. தேசத்தில் அன்றாடம் நடக்கிற அநேக காரியங்களை நாம் பார்க்கிற போது மட்டுமல்லாமல் நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிசாசானவனுடைய கிரியைகளை பார்க்கிறோம். இப்போது கடைசி காலமாக இருக்கிறபடினால் சத்துருவுக்கு மதிநுட்பமான தந்திரங்களை பயன்படுத்துகிறான். அநேக மக்களை ஆண்டவர் ஜெபத்திற்கென்று தெரிந்து கொண்டார்கள். ஜெபத்திற்கென்று கர்த்தர் வேறு பிடித்தார். விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். விசேஷித்த பாரத்தை கொடுத்தாலும் கூட அது ஒழுங்கும் கரவுமாய் ஜெபிக்க முடியாதபடி, அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க முடியாதபடி, ஏதோ ஒரு தூக்கத்தின் ஆவியை கொடுத்து, சில பலவீனங்களை கொடுத்து, சில சோர்வுகளை கொடுத்து, சில தடுமாற்றத்தை கொடுத்து, சில பின்மாற்றங்களை கொடுத்து ஒழுங்கும் கரவுமாய் ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகள் நீங்கள் வந்திருக்கலாம். ஆமென். நான் வண்டியில் ஏறி வருகிற எனக்கு இன்னொரு வார்த்தையின் உள்ளத்தை போட்டால், ஜாமக்காரர்களாய் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தூங்கி விழுகிறார்கள். ஜாமக்காரர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு உறங்கி விழுகிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க உறங்கி விழுகிறார்கள். அன்றைக்கு கெச்சமனை தோட்டத்தில் ஜெபத்தை குறித்து அறிந்தவர்கள், ஜெபித்தவர்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், இயேசுவுக்கு ஜெபம் தேவைப்பட்ட போது தூங்கினதை போல சர்வ வல்லமையுள்ள தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பு, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பு உங்களை முன்குறித்து அழைத்து ஜெபாபிஷேகத்தை தந்து மன்றாடவும் பரிந்து பேசவும் பரிதவிக்கவும் சபைக்காக, போதகருக்காக, எதிர்கால
எதிர்காலத்திற்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட அநேக பாத்திரங்கள், ஜாமக்காரர்கள் உறங்கி விழுகிறார்கள். கரங்களை சத்தமே வரல. உறக்கத்திலிருந்து எழும்புவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. திரும்ப கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. திரும்ப கர்த்தர் அபிஷேகத்தை புதுப்பிப்பாராக. அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. இரவு ஜெபங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. உபவாச ஜெபத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. குழு ஜெபத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. குடும்ப ஜெபத்தை கர்த்தர் உயிர்ப்பித்து திரும்ப அபிஷேகத்தை நமக்கு தரணும். அப்படியே கரலை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே அதிகாலை ஜெபம் குறைஞ்சிட்டுப்பா, இரவு ஜெபம் குறைஞ்சிட்டுப்பா, உபவாச ஜெபம் குறைஞ்சிட்டுப்பா. வெளியில பார்ப்பதற்கு உன்னை ஜெபிப்பதை போல காட்டிக்கொள்ளலாம், ஜெபிக்கிற மனிதனை போல மனுஷியை போல காட்டிக்கொள்ளலாம். அந்தரங்க வாழ்க்கையில் உன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு போதுமான ஜெபமே இல்லை, உன் குடும்பத்திற்கு போதுமான ஜெபமே இல்லை, நீ வெற்றியாய் வாழ்வதற்கு போதுமான ஜெபத்தை இன்னும் செய்யவில்லை, உன் திருச்சபைக்கு போதுமான அளவு நீ ஜெபிக்கவில்லை, உன்னுடைய போதகருக்கு போதுமான அளவு ஜெபிக்கவில்லை, சபையின் தரிசனம் நிறைவேறுகிற அளவுக்கு நீ ஜெபிக்கவில்லை, உன் வாலிப பிள்ளைகளுக்கு போதுமான அளவு நீ ஜெபிக்கவில்லை. உறங்கி விழுகிறாய். ஜாமக்காரனை உறங்கி விழுகிறாய். நீ ஜாமக்காரனுடைய வேலை என்ன? விழித்து ஜெபிப்பது. நீ போதுமான அளவு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென். சற்று நாட்களுக்கு முன்பு ஒரு முகாமுக்கு நாங்கள் போயிருந்தோம். 800 பேர் உள்ள பெரிய திருச்சபை. 500 பேர் இந்த முகாமுக்கு வந்திருந்தார்கள். 2ஆம் நாள் முடிந்த உடனேயே ஆண்டவனை பாரப்படுத்தின அழைப்பை கேட்டேன். இந்த சபையில் உங்க போதகருக்காக மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவங்க எழுப்பி நிற்கலாம் என்று சொன்னேன். ஒரே ஒருவர் மட்டும் கடைசி எழுப்பி நின்றார். யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமா வரட்டுமே. உங்களுக்கு நல்ல தீர்க்கதரிசன அபிஷேகம் இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு பாஸ்டர் பார்த்து பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சொல்லி சிரிச்சிட்டு போற அநேகர் பாஸ்டருக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறது இல்லை. ஆனா பாஸ்டர் ஜெபிக்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த சபையின் வளர்ச்சிக்காக, அந்த சபையின் தரிசனம் நிறைவேற, அந்த போதகருக்காக, அந்த போதகரின் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, அந்த சபை இருக்கிற இடத்திற்காக, சபையின் வளர்ச்சிக்காக, தரிசனம் நிறைவேற, தேவைகள் சந்திக்கப்பட இன்னும் உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பதற்கு அநேகர் எழும்ப வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் போதாது, இன்னும் ஜெபம் தீவிரப்படுத்த வேண்டும், இன்னும் ஜெபம் வேகப்படுத்த வேண்டும், அதிக நேரம் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். என் வானம் திறக்கிற வரையிலும், அக்கினி இறங்குற வரைக்கும், பலிப்பொருட்கள் பட்சிக்க வரைக்கும், கர்த்தரே மெய்யான தெய்வம் என நிரூபிக்கிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. சாலமோன் சொன்ன பார்த்தீங்களா, திரும்ப 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 ஜெபிக்க வேண்டும், திரும்ப திரும்ப ஜெபிக்க வேண்டும். வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்த இவான் ராபர்ட்ஸ் கொஞ்ச நாட்களில் இல்லை, பல வருடங்கள் பண்ண விண்ணப்பத்தின் பலன்தான் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல். இந்த பட்டணத்தின் எழுப்புதலுக்கு போதுமான அளவு வானம் திறக்கப்படுகிற வரைக்கும், வல்லமை இறங்கி வருகிற வரைக்கும், தேவன் கிரியை நடப்பிக்கிற வரைக்கும், சபைகள் வளர்ந்து பெறுகிற வரைக்கும், சபையின் ஊழியரை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிற வரைக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவுட்ஸ்டாண்டிங் மரக்கில் சபையில நடக்கிற வரைக்கும், சாதாரண மனிதனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிற வரைக்கும் திரும்ப 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 ஜெபிப்பதற்கு அர்ப்பணிக்கிற மக்களாய் நம்மை கர்த்தர் மாற்றுவாராக. நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும், ஜெபாவி ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே சொல்லுவோம். ஜெபாவி ஜெபிக்கணும், ஜெபாவி ஊற்றுங்கப்பா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய முகத்திற்கு முன்பாக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற மோசேக்களை எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்லுவோம்.
ஆண்டவர் வாஞ்சிக்கும் போது தான் கொடுப்பார். ஆமென். மனிதனுக்கு ஒரு சபைக்கு தேவன் கொடுத்த பெரிய வரத்தில் ஒரு வரம், முதன்மையான வரம் ஜெப வரம் தான். அல்லேலூயா. ஜெபிக்கிற மக்களை கொண்டுதான் ஆண்டவர் சபையை ஸ்தாபித்தார். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திவாரமே ஜெபம்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையை அகலப்படுத்துவதும் உயரப்படுத்துவதும் நீளப்படுத்துவதும் ஜெபம்தான். ஆமென். ஜெபம்தான் அஸ்திவாரம். அஸ்திவாரம் என்றால் என்ன? ஆழத்தில் இருக்கும், அது மறைந்திருக்கும், அது உறுதியாக இருக்கும், அது நிலையாக இருக்கும். அதன் மேல் கட்டுவதற்கு உதவி செய்யும் அஸ்திவாரம். ஒரு ஜெப வாழ்க்கை யாருக்கு அஸ்திவாரமாக இருக்கிறதோ அவர்கள் மேல் தேவன் ஊழியத்தை கட்டுகிறார். அதன் மேல் தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையை அலங்கரித்து அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவது அவருடைய ஜெப வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிப்பதும் அழகுபடுத்துவதும் ஆசீர்வதிப்பதும் மேன்மைப்படுத்துவதும் உயர்த்துவதும் தேவனுடைய சிநேகிதனாய் மாற்றுவதும் தேவனுக்கு அருகில் நெருங்கி வருவதும் அவருடைய இருதயத்தில் இருப்பதை அறிய வைப்பதும் அவருடைய இருதயத்தில் இருப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வைப்பது ஜெபம்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரைஸ் கார்டு. கரங்களை உயர்த்தி ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு திறமை இருக்கிறது. எனக்கு ஒரு திறமை இருந்து விட்டால் நான் மேடையில் நான் நிற்கலாம். ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு மேடை கிடைக்கும். என் பேச்சை நீங்கள் கரத்தை தட்டி நீங்கள் வரவேற்கலாம். ஏதோ ஒரு கிருபை தாளந்து இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். அதை வைத்து நான் மேடையில் நிற்கலாம். என் தாளந்துகள் என் திறமைகள் வெளிப்படும் போது கையை தட்டி நீங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம், மெச்சிக்கொள்ளலாம். ஆனால் அந்த திறமையை வைத்து தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. ஹலோ, அது வேற இது வேற. அல்லேலூயா. யார் நிற்க முடியும்? யார் நிற்க முடியும்? திறமையினால் அல்ல, அவருடைய உன்னதமான அபிஷேகத்துல. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் தேடுறாரு. சாதாரணமாக ஜெபிப்பதற்கு கர்த்தர் தேசமெங்கும் நிறைய ஆட்களை திரளாய் குழுக்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். சில 5 வருடங்களுக்கு முன்பு 10 வருடங்களுக்கு முன்பு இருப்பதை காட்டிலும் இப்போது அநேக ஜபக்குழுக்கள் எழும்பிக் கொண்டே இருக்கின்றன. பரிந்து பேசும் ஜபக்குழுக்கள், மன்றாடு பேசும் ஜபக்குழுக்கள், திறப்பு நிற்கும் ஜபக்குழுக்கள் என்று தேசமெங்கும் தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாட்களிலே தேவனுடைய இருதய துடிப்பு என்ன? தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நின்று உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள், தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறவர்கள், தேவன் இரக்கம் காட்டுகிற வரைக்கும், தேவன் இறங்குகிற வரைக்கும், தேவன் நம்ம மேல் இரக்கம் காட்டுகிற வரைக்கும் உண்மையாய் கரங்களை உயர்த்தி நிற்கிற ஒரு கூட்டம் எழும்புமானா தேவன் பலத்த கிரிகளை தேசத்தில் நிச்சயமாய் செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சாட்சி புத்தகத்தில் நான் ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு ஊழியக்காரர் மிகவும் பிரபலமான ஒரு பட்டணத்திற்கு அவர் கடந்து போயிருந்தார். அங்க போயிருந்த போது முதல் நாள் கூட்டம், அவர் தன்னுடைய வாகனத்தில் ஏறி இந்த மைதானத்திற்கு போயிருந்த பொழுது அந்த மைதானம் முழுவதும் மக்கள் வெள்ளத்தினால் நிரம்பி இருந்தது. அவருக்கு இதுவரையில் அந்த கூட்டம் பல வருஷம் மீட்டிங்கில் கூட்டங்களில் அப்படிப்பட்ட கூட்டத்தை பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த இடம் முழுவதும் முற்றிலும் மக்களால் நிரம்பி இருந்தது. அவர் உள்ளே போனார், சில வரிகளை மட்டும் பாடினார், சில வார்த்தைகளை பயன்படுத்தினார். அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. முன் வரிசையில் இருந்த சக்கர நாற்காலியில் வந்தவர்கள், கண் தெரியாதவர்களெல்லாம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் யாரும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. அந்த நாளிலே மக்கள் பல மணி நேரங்கள் சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். அதற்கு பின்பு அவர் தன்னுடைய கூட்டத்தை முடித்து பல மணி நேரங்கள் பின்பு தன்னுடைய அறையில் வந்து தங்கி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். ஆண்டவரே, என் ஊழியத்தின் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு போனதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வெளியரங்கமான அற்புதத்தை என் ஊழியத்தில் பார்த்ததில்லை, இதான் முதல் முறை என்று சொல்லி, அப்போது ஆண்டவர் வார்த்தை அவருக்கு சொன்னாராம், மகனே, நீ ஜெபித்தாய் என்பது உண்மை, அதுக்கு நீ ஒரு காரணம். ஆனால் இந்த பட்டணத்திலே 14 வருடங்கள் இந்த பட்டணத்தினுடைய எழுப்புதலுக்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்டு அந்நாளை போல ஆலயத்தை விட்டு விலகாமல், ஜெபாரையை விட்டு விலகாமல் இரவும் பகலும் மாறல் அடித்து மண்டியிட்டு மன்றாடி இந்த பட்டணத்தில் எழுப்புதல் வேண்டும், சபையின் வளர்ச்சிகள் நான் பார்க்க வேண்டும், ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவதை நான் பார்க்க வேண்டும் என்று இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு மகள் இந்த பட்டணத்தில் இருக்கிறாள். அந்த மகளுடைய கண்ணீர் ஜெபம் என் சமூகத்தில் வந்து எட்டிட்டு
அவருடைய விண்ணப்பம் சமூகத்தில் வந்து எட்டிட்டு அன்றைக்கு கர்நலியுவை பார்த்து அந்த சொன்னபோல உன் தான தர்மங்களும் ஜபங்களும் தேவ சமூகத்தில் எட்டிட்டு, அப்ப பல நாட்கள் நாம் ஜெபிக்கிற ஜபம் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. இந்த இரவிலே நீங்கள் சாதாரணமாக வரவில்லை, நீங்கள் நேரத்தை கழிப்பதற்கு நீங்க வரவில்லை, வேலை இல்லாமல் வரவில்லை. தேவ ஜனமே, இரவு ஜபம் ஒவ்வொரு நாட்களிலும் நடக்கிற முதல் வெள்ளிக்கிழமை இரவு நடக்கிற ஜபம், நம்முடைய ஜபம் மன்றாட்டு ஜபம், பரிந்து பேசி ஜபிக்கிற ஜபம், திறப்பு நிற்கிற ஜபம், உண்மையான ஜபம், உத்தரவாதமான ஜபம் தேவ சமூகத்தை எட்டுகிறது. அப்ப ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இந்த மகளை நான் பார்க்கணும் என்று சொல்லி. அடுத்த நாள் அந்த கூட்டத்துக்கு அவர் கடந்து போன போது அந்த கூட்டத்தின் முன்பகுதியில் ஒரு 20 அடிக்கு ஒரு அழகான ஒரு தடுப்பு கயிறு கட்டி இருந்தாங்களாம். 4வது வரிசையில் ஒரு 55 வயது மைக்கத்தக்க ஒரு தாய் இவர் பிரசங்கிக்க எழுப்பி நின்ற போது முழங்கால் நின்று கரங்களை உயர்த்தி நின்று கொண்டிருந்தார்களாம். அவர்களை வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. எனக்கு ஒரு வாஞ்சம் இருக்கிறது, எனக்கு ஒரு தாகம் இருக்கிறது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலாமா? சத்தம் வராமல் பெருமூச்சு விடுகிற ஒரு கூட்டம் இந்த பட்டணத்தில் எழும்பின ஆண்டவரே. சத்தம் வராம கற்ப வேதனைப்படுகிற பவுல்கள் எழும்பின ஆண்டவரே. சத்தம் வராமல் ஜபிக்கிற பெருமூச்சு விடுகிற ஒரு கூட்டம் எழும்பணுப்பா. எசேக்கியேல் 9:4 பெருமூச்சு விட்டு அழுகிற மக்கள் நெற்றியிலே அடையாளம் போடக்கூடிய அளவிற்கு ஆண்டவரே, ஏசப்பா, இந்த பட்டணத்தில் ஒரு எழுச்சிப்பு வரட்டும், ஒரு எழுப்புதல் வரட்டும், சபைகள் வளரட்டும், உயிர்மைச்சு உண்டாகட்டும் என்று சத்தம் வராமல் பெருமூச்சு விடுகிற ஒரு கூட்டம் உங்கள் மத்தியில் எழும்பணுமே. அதுதான் கர்த்தருடைய இயக்கம். கரங்களை உயர்த்தி ஆமேன். ஆண்டவர் அந்த மகளை காண்பித்த போது அந்த மகளுக்காக அவர் நன்றி சொன்னாராம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு உங்களை குறித்து இப்படி சாட்சி சொல்லுவாங்களா? பார்த்தீங்களா, சத்தமே வரல. ஆமேன். கண்டிப்பா சொல்லணும். எங்க சபை வளர்வதற்கு, எங்க போதகர் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு, எங்க திருச்சி அற்புதங்கள் நடப்பதற்கு, எங்க சபைக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்கு என் முழங்காலும் முக்கிய காரணம் அப்படின்னு உங்க போதகர் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. அவர்களும் சொல்லணும், நீங்களும் சாட்சியா இருக்கணும். நல்ல கரலை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க, பெருமூச்சு விட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:26 படி, எசேக்கியேல் 21:6 படி, எசேக்கியேல் 9:4 படி, அல்லேலூயா, கலாத்தியர் 4:19 படி பவுல் சொன்னான், கிறிஸ்துவுக்குள் உருவாகும்படி நான் கற்ப வேதனைப்படுகிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு வரக்கூடிய ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்து உருவாகணும்னா நீ கற்ப வேதனைப்படணும். கிறிஸ்துவின் சாயல் சபைக்கு வருகிற மக்களுக்குள் வர வேண்டுமானால் நீ கற்ப வேதனைப்படணும். அல்லேலூயா. கரங்களை வச்சு ஆமென். அவ கிறிஸ்துவை போல வளரணும்னா ஒரு சாயல் உருவாகணும். அவன் தேர்ந்தவனா மாறணும். கொலோசியர் 1:28-29, கலாத்தியர் 4:19, ரோமர் 8:29 சாயல். அந்த சாயல் வரணும்னா நம்ம கற்ப வேதனைப்படணும். கரங்களை வைத்து ஆமென். சாலமோன் ஜெபிக்க சொன்ன எலியாவை பற்றி சொன்னாரு. எலியா 7 தரம் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கற்ப வேதனையோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஆமென். 1 சாமுவேல் பார்க்கும்போது அவள் குனிந்து பிரசவித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? கற்ப வேதனையோடு ஒரு பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆத்தும பாரத்தால் நிறைந்த ஒரு இருதயம், கண்ணீரோடு ஜெபிக்கிற துடிப்புள்ள ஒரு இருதயம். ஆண்டவரே, என் தேசம் சந்திக்கப்படணுமே, தேவனே என் இருதயம் சந்திக்கப்படணுமே. அந்த ஏக்கம், அந்த பெருமூச்சு, அந்த கற்ப வேதனை தேவ சமூகத்தில் பெரிய அசைவை கொண்டு வருகிறது. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல வார்த்தை வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? சத்தம் வரட்டும். ஆமென். உங்க இருதயம் அனலாகட்டும், உங்கள் இருதயம் அனலாகட்டும், உங்கள் இருதயம் அனலாகட்டும். இந்த ராத்திரி நேரத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னம், அந்த ஜெப பிரசன்னம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். இவர்களை கர்த்தர் பிடிப்பீராக, இவர்களை கர்த்தர் பிடிப்பீராக, இவர்களை கர்த்தர் பிடிப்பீராக. ஜெப ஆவியினால் நிரப்புவீராக, மன்றாட்டின் ஆவியினால் நிரப்புவீராக. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அந்த அபிஷேகத்தை பிடி, இந்த சால்வையை பிடி, ஜெப சால்வையை பிடிச்சுக்க, பிடி, ஜெப சால்வையை பிடி. அது உண்மையில் விரிக்கப்படுகிறது, அது உண்மையில் விரிக்கப்படுகிறது, அது உண்மையில் விரிக்கப்படுகிறது. கரத்தை தட்டி பட்டுக்கொள்.
நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி வாயை திறந்து ஆமென். அந்த நாவிலே ஒரு நெருப்பு வைக்கப்படுகிறது. ஜெப நெருப்பு வைக்கப்படுகிறது. ஜெப நெருப்பு வைக்கப்படுகிறது. சத்துருவை மடங்கடிக்கிற நெருப்பு, பொல்லாத ஆவிகளை துரத்துற நெருப்பு, பிசாசின் பலிபீடங்களை இடிக்கிற ஜெப நெருப்பு வாயில வைக்கப்படுகிறது. கரங்களை தட்டி பிடி பிடி அந்த அபிஷேகத்தை பிடிச்சுக்க. நன்றி 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 நன்றி. அக்னி அக்னி ஜெப அக்னி இறங்கட்டும். ஜெப பிரசன்னம் இறங்கட்டும். ஜெப பிரசன்னம் இறங்கட்டும். வாலிப தம்பிகளை ஜெப பிரசன்னம் தொடரட்டும். வாலிப தங்கச்சிகளை ஜெப பிரசன்னம் திறங்கட்டும். Yes Lord, yes Lord, yes Lord. ஆவியானவர் கிரியை செய்யுங்கப்பா. துடிக்கட்டும். ஜெபிக்க இதயம் துடிக்கட்டும். ஜெபிக்க இருதயம் துடிக்கட்டும். மண்டாடுவதற்கு இருதயம் துடிக்கட்டும். மண்டபத்திற்கும் பலிபீடத்துக்கு இடையில் அழுவதற்கு இருதயம் துடிக்கட்டும். இருதயம் துடிக்கட்டும். தேவனுடைய பாரத்தை இதயத்தில் சுமந்து ஜெபிக்க இருதயம் துடிக்கட்டும். நன்றி ஆண்டவரே. அநேகர் இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. சில அக்கினி விழுவதற்காய் நன்றி. அக்கினி விழுவதற்காய் நன்றி ஆண்டவரே. சத்ரு ஆண்டவரே அணைந்து போக பண்ணிவிட்டான் அப்பா. சத்ரு ஜெபத்தில் அணைந்து போக பண்ணிவிட்டான். கர்த்தர் திரும்ப அதை கொளுத்துவீராக. அதை திரும்ப கொளுத்துவீராக. அந்த ஜெப நெருப்பை கொளுத்துவீராக. அந்த ஜெப அக்கினியை கொளுத்துவீராக. ஜெபத்தில் எரியட்டும், 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 ஜெபத்தில் எரியட்டும். நன்றி 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 ஆண்டவரே. இயேசு திரும்ப திரும்ப ஜெபித்தார். எலியா திரும்ப திரும்ப ஜெபித்தார். எலிசா திரும்ப திரும்ப ஜெபித்தார். இயேசு திரும்ப திரும்ப ஜெபித்தார். பரிசுத்தவான்கள் திரும்ப திரும்ப ஜெபித்தார்கள். நாங்கள் திரும்ப திரும்ப ஜெபிப்பதற்கு ஒரு வாஞ்சை, தாகம், விருப்பம், ஏக்கம், அபிஷேகத்தை எங்களுக்குள்ள போடுங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி உந்தன் ஏக்கம் என் இதய சத்தமே வரல. உந்தன் என் இதய என் ஜீவ ஜபவி ஆராதனை நல்ல கரங்களை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆவியார் ஒளிப்பிடங்களில், மறைவிடங்களில் பதுங்கி இருந்து, மறைந்திருந்து தந்திரங்களை செய்யும் பொல்லாத கிரியைகள் இந்த ராத்திரி நேரத்தில் அழிவதாக, அழிவதாக, அழிவதாக. சபைக்கு விரோதமாய், ஊழியருக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள், மறைவிடத்தில், ஒளிப்பிடத்தில் செய்யப்படுகிற கிரியைகள் இந்த ராத்திரி நேரத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். நாங்கள் ஒருமனப்படுகிறோம், 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 ஒருமனப்படுகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறக்கும் போது தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. உன் ஜெபம் சாத்தானின் பலிபீடத்தை உடைக்கிறது, அந்தகார வல்லமையை அழிக்கிறது, இருளின் வல்லமைகளை துரத்துகிறது. மறைவிடங்களில் நடக்கிற கிரியைகள் இந்த ராத்திரி நேரத்தில் அழிக்கப்படுகிறது. Yes, 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 yes. நன்றி நன்றி நன்றி. அநேகருக்கு மேல் வல்லமை இறங்கி வருகிறது. ஜெபிக்க முடியாத நிலை மாறுகிறது. அதிகாலை ஜெபம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இரவு ஜெபம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. தனி ஜெபம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. தேவ உறவு புதுப்பிக்கப்படுகிறது. தேவ சத்தம் கேட்க எல்கைக்குள் நெருங்கி வரும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்கிறார்.
நன்றி 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 நன்றி. இருதயம் மணலாக்கப்படட்டும், இருதயம் மணலாக்கப்படட்டும். ஜெபிக்கிற வாஞ்சை அதிகமாய் உருவாகட்டும். எப்போது நான் தேவ சமூகத்தில் வந்து நிற்பேன். அதிகாலை ஆண்டவரே உமக்காய் காத்திருப்பேன். சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை போல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருட்டோட எழுந்து பிதாவோடு அமர்ந்திருக்கிற இயேசுவை போல நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் நிற்பேன். என் இருதயம் துடிக்கட்டும். அதிகாலையில் எழும்புவதற்கு என் இருதயம் துடிக்கட்டும். உபவாசம் பண்ணி ஜெபிக்க என் இருதயம் துடிக்கட்டும். விழித்து ஜெபிக்க என் இருதயம் துடிக்கட்டும். ஜாமங்காத்து ஜெபிக்க என் இருதயம் துடிக்கட்டும் ஆண்டவரே. Yes, yes Lord, yes Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அந்த பிரசன்னத்திலே இருங்க, அந்த பிரசன்னத்திலே இருங்க. தேவ மகிமை நிரப்பிட்டே இருக்கு, தேவ மகிமை நிரப்பிட்டே இருக்கு, தேவ பிரசன்னம் நிரப்பிட்டே இருக்கு, தேவ பிரசன்னம் நிரப்பிட்டே இருக்கு. அநேகரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், ஜெபத்தில் உயிர்ப்பிக்கிறார், ஜெபத்தில் உயிர்ப்பிக்கிறார். உன் வாயில் வார்த்தைகள் வைக்கப்படுகிறது, ஜெப வார்த்தைகள் வைக்கப்படுகிறது, ஜெப வாக்குத்தத்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜெபிக்கிற பிரசன்னம் வைக்கப்படுகிறது, ஜெபிக்கிற அபிஷேகம் உனக்குள் வைக்கப்படுகிறது, ஜெப பாரம் உனக்குள் வைக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது. நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அதை பெற்றுக் கொள்கிறவர்கள் கரங்களை தட்டி எஸ் 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 விடாம 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 விடாம. அதிகாலை நேரம், அதிகாலை நேரம் என் விண்ணப்பம் சமூகத்திற்கு வரும். சங்கீதம் 88:13 படி காலைதோறும் நம்ம எழுப்புகிறார், காலைதோறும் நம்ம எழுப்புகிறார். உன்னை கர்த்தர் அதிகாலையில் நீ எழுப்புவார், அதிகாலை சமூகத்துக்கு உன்னை அழைப்பார். யாத்திரை 34:2 படி நீ தேவனுக்கு முகத்திற்கு முன்பாக நிற்க நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாய். நீ தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்பதற்கு தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார், தேவனை அபிஷேகம் பண்ணுகிறார், தேவன் உன்னை தெரிந்தெடுக்கிறார், உன்னை அபிஷேகம் தண்ணுகிறார், உன்னை ஜெபிக்கிற மனிதனாய் மாற்றுகிறார், ஜெபிக்கிற மனுஷியாய் மாற்றுகிறார், மண்டாடுகிற பரிந்து பேசுகிற ஜெப சிநேகிதனாய். சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த அதிகாலை நேரத்தில் உண்மையான அபிஷேகத்தை, மண்டாட்டின் அபிஷேகத்தை ஊட்டுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். Yes, 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 yes. Thank you, Holy Spirit. Thank you, thank you, thank you, Lord. Thank you, Master. Thank you, Master. தொடுவதற்காய் நன்றி, தொடுவதற்காய் நன்றி. தடைகள் விலகட்டும். ஜெபிப்பதற்கு முடியாதபடி த்ரோட்டில் இருக்கிற பெயின் மாறட்டும். ஊக்கமாக ஜெபிக்க முடியாதபடி, பல மணி நேரம் ஜெபிக்க முடியாதபடி, மன்றாடி ஜெபிக்க முடியாதபடி த்ரோட்டில் இருக்கிற அந்த பிரச்சனை மாறட்டும், 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 மாறட்டும். ஜெப சத்தம் எழும்பட்டும். சிலவங்களுக்கு அனல் விழுது, இந்த சால்வை விழுது, இந்த ஜப சால்வை விழுது, இந்த ஜப சால்வை விழுது, ஜப சால்வை விழுது. பிரதர், பால்கனில் இருக்கிற பிரதர், உங்க மேல இந்த சால்வை விழுது பிரதர். தகப்பனே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இரண்டாவது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை நாம் பார்க்கிற போது அங்கு பரிந்து பேசி ஜெபிக்கிற ஆபிரகாம்கள் எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அப்ப அடுத்தது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பரிந்து பேசுகிறவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். பரிந்து பேசுகிறது. ஆமென். பரிதபிக்கிற இருதயத்தோடு பரிந்து பேசுகிறவர்கள். சொல்லுங்க. அப்ப பரிதபிக்கிற இருதயம் என்ன? பரிதபிக்கிற இருதயம் என்ன?
ஒரு பெரிய ஒரு திருவிழா கூட்டம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய திருவிழா கூட்டம் நடக்குது. ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அம்மா அந்த திருவிழா கூட்டத்துக்கு போறாங்க. அந்த திருவிழா கூட்டத்தில் போனோடனே அந்த குழந்தை எப்படியோ தாயின் கைக்கு தவறி விட்டது. பிள்ளையை தேடி பார்க்கறாங்க, பிள்ளை கிடைக்கல. அந்த பிள்ளை கிடைக்கும் வரை அந்த தாயுடைய இருதயம் எப்படி பரிதபிக்குமோ அதே தான் பரிதபிப்பு. அந்த குழந்தைய கிடைக்கிற வரைக்கும் அவருடைய இருதயம் வேகமா துடிக்கும். அது கிடைக்கிற வரைக்கும், தன் கையிலிருந்து தவறி போன குழந்தை திருவிழா கூட்டத்தில் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் ஒரு தாய் எவ்வளவு பரிதபிக்கிற இருதயத்தோடு அந்த பிள்ளையை கிடைக்கும் வரைக்கும் தேடுவாளோ, அதே போல என் இந்திய தேசத்தின் எழுப்புதலை காணும் வரை, இந்த பட்டணத்தின் எழுப்புதலை காணும் வரை, சபைகள் ஆயிரங்களாய் பெருகிறதை காணும் வரை, ஊழியர்கள் நடந்து போகும்போது நிழல் பட்டவர்கள் சொந்தமாகதை காணும் வரை, மைதானங்கள் தேவனை ஆராதிக்கிற இடமாய் மாறும் வரை, கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படும் வரை அந்த பரிதபிக்கிற இருதயத்தோடு பரிந்து பேசுகிற ஆபிரகாம்கள் வேண்டும். ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே மன்னிங்கப்பா, உடைய பிள்ளை ஒருத்தங்க இருக்கிறான், லோத்தங்க இருக்கிறான், கிருபையா காத்துருங்க. அப்போ பரிந்து பேசுகிற பரிதபிக்கிற இருதயத்தோடு பரிந்து பேசுகிற ஆபிரகாம்கள் எழும்பணும். ஆமென். அவன் யார் தெரியுமா? தேவனுடைய சிநேகிதன். நான் செய்ய போறதை பாஸ்டர் சொன்னாங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற காரியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, தன் இருதயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் சிநேகிதனை தேடுகிறார். ஆண்டவருடைய ஜெப சிநேகிதனாய் நீங்கள் மாறிவிட வேண்டும். கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாவற்றையும் அப்பாவிடமும் மறைத்து பேசலாம், அம்மாவிடம் மறைத்து பேசலாம். ஆனால் நண்பனிடத்தில் மறைத்து பேச மாட்டான், இருதயத்தை திறந்து காண்பிக்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மன்றாட்டு வீரன் யார் தெரியுமா? தேவனுடைய இருதயத்தின் உள்ளாழத்தை அறிந்தவன். அவன் ஆண்டோடைய இருதயத்தை அப்படி தன் இருதயத்தில் மாற்றிக் கொள்கிறவன். ஆண்டோடைய இருதயத்தில் இருப்பதை, பாரத்தை, ஆண்டோடைய துடிப்பை தன் இருதயத்தில் ஜெப நேரத்தில் மாற்றிக் கொள்கிறான். சத்தமே வரல. அப்ப ஆண்டவருக்கு ஆபிரகாம்கள் தேவை. கரங்களை வீழ்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம்கள் தேவை. அல்லேலூயா. நேரமாயிட்டே வருது. மூன்றாவது ஆண்டவர் தேடுகிற ஒரு காரியம் என்ன? அல்லேலூயா. தேசத்தின் நிலைகளை அறிந்து ஜெபிக்கிறவன். இப்படி சொல்லிக்கலாம் என்ன? தகவல்கள் அறிந்து ஜெபிக்கிற நெகேமியாக்கள் எழும்பணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தகவல்கள் அறிந்து ஜெபிக்கிற நெகேமியாக்கள். நல்ல சத்தமா, சத்தமே வரல பாருங்க. நல்ல சாப்பிட்டுட்டு தானே வந்திருப்பீங்க நைட்டு. சத்தமா தான் சொல்லுங்களேன். தகவல்களை அறிந்து ஜெபிக்கிற நெகேமியாக்கள். ஆமென். அல்லேலூயா. அன்றாடமும் நம்மை சுற்றிலும் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, திரளான சம்பவங்கள் நடக்கிறது. மதிநுட்ப தந்திரங்கள், பிசாசின் தந்திரங்கள் நடக்கிறது. கற்பனைக்கு எட்டாத பாவக்கிரியைகள் நடக்கிறது. நம்ம கற்பனை பண்ண முடியாத பாவக்கிரியைகளை சத்துரு செய்து கொண்டிருக்கிறான். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, ஏழை முதல் பணக்காரன் வரை, உயரத்தில் இருக்கிறவரை தாளத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் செய்கிற மதிநுட்ப தந்திரத்தை எல்லாம் எனக்கு சில காரியங்கள் பேசுவதற்கு இருதயம் துடித்தாலும் இங்க அதை பேச முடியாது. அப்படிப்பட்ட இடங்கள் அல்ல. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தேவனை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற கொடிய சம்பவங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆன்லைன் சூதாட்டத்தில் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்கிற பிள்ளைகள், எதிர்கால வாழ்க்கையை கற்பை இழந்து நடுத்தருவில் நிற்கும் சின்ன வாலிப பிள்ளைகள், இளம் வயது விதவைகள், சூதாட்டத்தினால் குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு, ஊரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற சில ஆட்களை நம்ம பார்க்கிறோம். 14 வயதிலே சிறு பிள்ளைகள் இன்றைக்கு கான்ஸுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது 13 அதுக்கு மேல பிள்ளைகள் அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்களாம். அந்த அளவுக்கு பாவத்தின் வேகம் அதிகமாக இருக்க கொண்டது. பிசாசு தன் மதிநுட்ப தந்திரத்தை பயங்கரமாய் பேசுகிறான். ஏன் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட சத்துரு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷமானவர்கள். ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்காக, தேவ நோக்கத்திற்காக, தேவனுக்கு நோக்கத்திற்காக, தேவன் திட்டத்திற்காக, தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்பு, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பு தெரிந்து கொண்ட மகிமையான பாத்திரங்களை கூட சத்துரு வஞ்சிக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். கரங்களை வேற்றி தோத்துறோம். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. கரங்களை வேற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட மதிநுட்ப தந்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை விவரமாய் சேகரித்து இருக்க வேண்டும். தேசத்தின் கரிசனை உள்ளவன் தான் தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை விசாரிப்பான். அவனுக்கு அழகான பதவி, அழகான உணவு, அழகான சம்பளம், அருமையான படுக்கை அறை எல்லாம் இருந்த போதும் அவன் தன் பிறந்த இடத்தை குறித்து விசாரிப்பதில் கவனமாக இருந்தான். எனக்கு கடுமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு ஊரில் நீ பிறந்திருக்கலாம், ஏதோ ஊரில் நீ வளர்ந்திருக்கலாம், ஒரு வேலைக்காக பண்றதுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீ பிறந்த ஊரின் நிலை என்ன? அந்த ஊரின் நிலை என்ன? அங்கு தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆலயம் இருக்கிறதா? நாம் எதையும் விசாரிப்பதில்லை, எதையும் கண்டுகொள்வதில்லை. தன்னோடு கூட வேலை பார்க்கிறவர்கள் அடிமையாய் கிடக்கிறார்கள், பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிறார்கள், விடுதலை இல்லாமல் தவிக்கிறார்கள், கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். ஆனாலும் நம்முடைய இருதயம் பரிதபிக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா? அதனாலதான் தகவல் அறிந்து ஜெபிக்கிற நெகேமியாக்கள் நம்பணும். ஆமென். அதுக்கு சமயத்தில் புத்தகம் போட்டுக்கோம், தகவல் அறிந்து ஜெபிங்கள். அட் பிரசன்ட் என்ன நடக்குன்னு அதில் போட்டிருக்கிற, தேவைன்னா வாங்கி வெளியில் இருக்கு, வாங்கி தகவல் அறிந்து ஜெபியுங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இப்ப கரங்களை வானத்தில் உயர்த்தி எல்லாரும் உங்க பிறந்த ஊர்ல தேவனுடைய மகிமை வெளிப்பட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அங்க ஒரு ஆலயம் எழும்ப ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். மனப்பூர்வமா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், உண்மையா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஆண்டவரே, நான் பிறந்த ஊர்ல ஒரு ஊழியம் உண்டாகணுப்பா, ஒரு சபை உருவாகணுப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பிறந்த ஊரில் ஒரு சபை உருவாகட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கரந்தட்டி கால் மிதிக்கும் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும். அல்லேலூயா. கை வலிச்சிட போது மெதுவா தட்டுங்க, வாய் வலிச்சிட போது மெதுவா ஜெபம் பண்ணுங்க. கை வலிச்சிட போது, கை வலிச்சிட போது, கை வலிச்சிட போது, வாய் வலிச்சிட போது மெதுவா தட்டுங்க, மெதுவா தட்டுங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஒரு பாட்டு கூட பாட மாட்டேங்கிறீங்க. இயேசு ஊக்கமா ஜெபிச்சாரா இல்லையா? லூக்கா 20:40 ஊக்கமா ஜெபிச்சாங்களா? புதிய ஏற்பாடு சபை 20:44 லூக்கால 12:5 அப்போஸ்தலர் ஊக்கமா ஜெபிச்சாங்களா? ஊக்கமா ஜெபிச்சாங்களா? இயேசு சத்தமா ஜெபிச்சாங்களா இல்லையா? ஆமென். பவுலும் சீலாவும் ஊக்கமா பாடினாங்களா இல்லையா? அந்த பாடலை பக்கத்துல கேட்டானா இல்லையா? பாடினவனுக்கு விடுதலை, கேட்டவனுக்கு விடுதலை. தோத்திரம். ஹல்லேலூயா. 1 2 3 4 கால் மிதிக்கும் தலைக்கு மேல கரத்தை வைத்து, தலைக்கு மேல பாரக்கட்டும், பாரக்கட்டும் சீலுவாய் ஜெய கோடி. ஆமென். பில்லிக்கரகாம் அம்மாவுடைய துணைவியார் எப்போதும் ஜெபிச்சுட்டே இருப்பாங்களா. ஒரு முறை அவருடைய உடன் ஊழியக்காரர் போகும்போதெல்லாம் அவங்க ஜெபித்திருப்பதை பார்த்து கொண்ட உடன் ஊழியர் அந்த அம்மாட்ட போய் கேட்டாங்களா, அம்மா, நான் வருகிற நேரமெல்லாம் உங்களை ஜெப நிலையில் நான் பார்க்கிறேன், அதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஜெப டைரி வைத்திருக்கீங்களா? ஏதாவது ஜெப குறிப்பு வைத்திருக்கீங்களா? பல மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டபோது அவங்க நம்முடைய ஜெப அறையில போய் அந்த தேசத்தில் வரக்கூடிய 2 தினசரி பேப்பரை கொண்டு வந்தாங்களாம். தினசரி பேப்பரை கையில கொண்டு வந்து அந்த கேள்வி கேட்ட ஊழிய கையில கொடுத்தாங்களாம். நான் வாழுகிற தேசத்தில் என்னென்ன நடக்கிறது,
என்னென்ன சம்பவம் நடக்கிறது என்பதை குறித்த தகவல் இதில் வருகிறது. நான் அதற்காக ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே ஜெபித்த ஜெபத்தை கேட்டு தேவன் என்னென்ன பதில் கொடுக்கிறார் என்பதும் இந்த பத்திரிகையில் வருதுன்னு சொன்னாங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தகவல் அறிந்து ஜெபிக்கணுமான? அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். தகவல்கள் அறிந்து கருத்தாய் கரிசனையோடு கண்ணீரோடு உத்தரவாதம் பண்ணி உண்மையாய் ஜெபிப்போமானால் தேசத்தின் மறுரூபத்தை நிச்சயம் காணலாம். அல்லேலூயா. எழுப்புதல் நம்ம காலத்தை பார்க்கணுமா இல்லையா? எத்தனை பேர் விரும்புறீங்க? அவங்க மட்டும் கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக பரிசுத்தவனுடைய இருதயமெல்லாம் எழுப்புதலை காண துடிக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். முதல்ல சொன்ன தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிற மோசேக்கள், பரிந்து பேசி பரிதபித்து ஜெபிக்கிற ஆபிரகாம், தகவல் அறிந்து ஜெபிக்கிற நெகேமியா, 4 மறைந்திருந்து ஜெபிக்கிற எப்பப்ரா. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். கொலோசையர் 4:12. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாட்களில சபைக்காக, ஊழியர்களுக்காக, சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்காக, சபைகள் வளர, சபையில் அற்புதங்கள் நடக்க, வல்லமைகள் வெளிப்பட, தேவநாம மகிமைப்பட மறைந்திருந்து ஜெபிக்கிற சில ஆட்களை கர்த்தர் எழுப்பணும். ஆமென். ஒரு சமயம் ஒரு ஊழியத்துக்கு ஒரு சபைக்கு போயிருந்த பொழுது கடைசி ஜெபத்தெல்லாம் முடிச்சு நான் கிளம்புறதுக்கு வரும்போது ஒரு 4-5 பேர் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வந்திருந்தார். அவங்க எல்லாம் வந்து அண்ணே உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்ப என்னதுக்கு நான் கேட்டேன், இவங்க இந்த சபைக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. பல மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்தாலும் சிலரை கர்த்தர் அந்த சபைக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பதற்கு தேவனே தெரிந்து கொள்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்களும் அப்படி உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு மகிமையான பாத்திரமாய் உருவாவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. 5வது வேகமாக இருக்கிற ஜெபத்தில் நடத்தணும். 5வது யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். 5வது யாத்திரையாகமம் 17:11 வாசிக்கலாம். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரர்களின் கை அசைந்து, அதாவது அசந்து போகும்போது தாங்கி பிடிக்கிற ஆரோனும் ஊரும் கடைசி நாள் எழும்பணும். சத்தமே வரல. எப்போதும் ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னா நல்ல சத்தமா நீங்க சத்தம் போடுவீங்க. ஆனா ஜெபத்தை பற்றி சொன்னா மட்டும் சத்தம் வர மாட்டேங்குது. ஜெபத்தை சொன்னா மட்டும் சத்தம் ஓங்கி ஒலிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அசந்து போயிட்டு அழைக்கப்பட்டவன், தரிசனம் பெற்றவன், தேவனுடைய சிநேகிதன், திறப்பில் நின்றவன், மன்றாடி ஜெபித்தவன், மகிமையான பாத்திரம், அவன் கையும் அசந்து போயிட்டு. ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இரவு ஜெபத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வல்லமையான தரிசனத்தை பெற்று தேவனுக்காய் தூரமாய் பார்க்கும் கண்களையும், துரிதமாய் நடக்கும் கால்களையும், துடிக்கும் இருதயத்தை பெற்ற தேவ ஊழியர்களை கர்த்தர் தேசமெங்கும் எழுப்பியிருக்கிறார். துரிதாய் நடக்க வேண்டும் என்று விரும்பினாலும் சரீர பலவீனங்கள் தாக்குவதற்கு வாய்ப்புண்டு. சத்துரு குறிவைக்கிறான்.
தரிசனம் பெற்றவர்களை குறிவைக்கிறான், வளர்கிற திருச்சபையை குறிவைக்கிறான், தேவனுக்காக நிற்கிறவர்களை குறிவைக்கிறான், மன்றாடி ஜெபிக்கிறவர்களை குறிவைக்கிறான். தேசத்தில் ஏதாகிலும் மரிப்பதற்கு முன்பு சாதித்து விட வேண்டும் என்று யாரெல்லாம் இருதயம் துடிக்கிறார்களோ அவர்களை சத்துரு குறிவைக்கிற போது அசந்து போகிற கைகளை தூக்கி பிடிக்கிற ஆரோனும் ஊரும் சபை நடுவில் இருந்து எழும்பணும். சிஸ்டர், நான் செய்தி கொண்டு வரல, நான் செய்தி பிரசங்கம் பண்ண வரல. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற துடிப்பங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பிரசங்கிக்கிறவர்கள் கூட இங்க இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் என் ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற துளிப்புகள். கடைசி நாட்களில் சபையின் நடுவில் இருந்து எழும்ப வேண்டிய ஆட்களை குறித்து கர்த்தர் என்னை பாரப்படுத்தி அனுப்பி இருக்கிறார். அந்த வார்த்தையோடு நான் வந்திருக்கிறேன். அசந்து போன கைகளை உடைய ஊழியர்கள் சபைகளில் உண்டு, தேசத்தில் உண்டு. விழுந்து போயிட்டா தூசிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. சகரியா டோனிஃபோம் என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். இந்த சபைக்கு பலமுறை பேசி இருக்கிறார். தேனியில் வந்து பேசும்போது அருமையான அண்ணன் மரித்து போன அண்ணன் பேட்ரிக் ஜாஷுவா அண்ணனோடு சேர்ந்து பேசும்போது தான் பிரசங்கத்தை கேட்டேன். ஆனால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? காணிக்கை கேட்பார். எதுக்கு காணிக்கைனா ஜெப காணிக்கை கேட்பாராம். எளிமை நின்று கேட்பாராம், ஜெப காணிக்கை கொடுங்கள். இன்றைக்கு எனக்கு ஒரு 300 பேர் 300 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெப காணிக்கை கொடுங்கள் என்று கேட்பாராம். சகரியா டோனிஃபோம் தேவ சித்தத்தை விட்டு விலகாமல் இருக்க 300 பேர் ஜெபிப்பார்களாம். சகரியா டோனிஃபோம் பயணம் ஆசீர்வாதமாக இருக்க 300 பேர் ஜெபிப்பாங்களாம். சகரியா டோனிஃபோமுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்கு சபையில் 300 பேர் ஜெபிப்பார்களாம். அப்படி 8-9 ஜெபக்குழுக்களை வைத்திருந்தார் சகரியா டோனிஃபோம். ஒரு சபை மக்கள், ஒரு சபை ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற தசோபாக காணிக்கைகளை காட்டிலும் விலையேறப்பட்டது என்ன தெரியுமா? அந்த ஊழியக்காரனுக்காய் தாங்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். சில காரியத்தை மேடையிலே பகிர்ந்து கொள்ள முடியாது, மேடைகளிலே பகிர்ந்து கொள்ள முடியாது, அதை வெளியரங்கமாய் அறிவிக்க முடியாது. மனதில் அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள், மனதில் சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பார்கள், பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். பவுல் சொல்வதை போல உள்ளேயும் வெளியிலேயும் போராட்டம். ஆமென். அல்ல உள்ளேயும் தாங்கி கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த மனசு ஏங்கும் இல்ல, ஏங்குமா இல்லையா? அந்த மனசு ஏங்குறத நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? அந்த மனசு ஏங்கும். மேடை நிற்பாங்க, சிரிக்கிறவங்கள போல இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு அவமானம் உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். யார்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் அந்த இருதயம் பாருங்கள், யாராயிலும் ஒருவர் எனக்காக தாங்கி ஜெபிக்க மாட்டாங்களா? எனக்காக தாங்கி ஜெபிக்க மாட்டாங்களா? எனக்காக தாங்கி ஜெபிக்க மாட்டாங்களா என்று பல வருஷங்களுக்கு முன்பு நாங்கள் பல மிஸ்ரிகளை தாங்குவதனால் அவங்களுடைய செய்திகள் எனக்கு வரும். ஒரு ஊழியர் சொன்னார், அண்ணே மேடல் நான் போயிட்டே இருந்தேன், என்னை கிளச்சு என்னை கிடைக்கலாம் வந்துடுச்சு, மலையில கீழே வருது, ஆண்டவரே என் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன். ஏதோ ஒரு வல்லமையான கரம் என்னை தூக்கிட்டு. ஆமென். நான் ஒன்று சொல்லட்டுமா? மிஸ்ரேலுக்காக தாங்குவது மிக மிக நல்லது. இந்த தேசத்தில் முக்கியமாய் தேவை. இன்னும் 60 கோடி மக்களுக்கு ஒரு முறை இயேசு சென்றடையவில்லை, தாங்க வேண்டும். அதை விட என்ன தெரியுமா? ஜெபத்தில் இன்னும் அதிகமாய் தாங்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தாங்குற ஜெபம்தான் அங்க அறுவடையை கொண்டு வரும், அங்கு அற்புதங்களை கொண்டு வரும், அவர்களை பணித்தளத்தில் செயல்பட வைக்கும், ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்தும். தேவராஜ்யத்தை ஸ்தாபிப்பது நம்முடைய பணம் மட்டுமல்ல, நம்முடைய ஜெபம். அப்படி பரிதபிக்கிற இருதயத்துக்கு ஆரோனும் ஊனும் எழும்பணும். சில நேரங்களில் ஊழியத்திற்கு போகும்போது அறைகளில் தங்கி இருப்போம், தனியாக வந்து பேசுவார்கள், அண்ணே சபையில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு நம்ம ஆறுதல் படுத்தலாம். ஆனால் அவர்களை சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை யாரும் எளிதில் மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சில தடுப்பு சுவர்களை, பலவிதமான தடைகளை வைத்திருப்பான். வேகமாய் தாண்டிவிட வேண்டும், விரைவாய் தாண்டிவிட வேண்டும், உயிரோடு இருக்கிறவரையும் ஆண்டவருக்கு ஏதாகிலும் செய்தித்து விட வேண்டும் என்று துடிக்கும் இருதயம். ஆனால் பலவிதமான தடைகள் பின்னாடி இழுக்கும். யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? அப்படி இருதயம் துடிக்கும் போது நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அந்த ஊழியக்காரை தூக்கி விடும். சத்தமே வரல, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே
கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அப்படி ஜெபிக்கிற ஒரு பாரத்தை என் மேல் வைங்கப்பா. வாங்கப்பா. ஜாமம் காக்கும் ஜாமக்காரரை எங்கள் தேசத்தில் எழுப்பும் ஐயா. ஜாமம் காக்கும் ஜாமக்காரரை எங்கள் தேசத்தில். பஞ்சமும் பசியும் பட்டினியும் கொள்ளை நோய்களும் பெருகிடுதே. பஞ்சமும் பசியும் பட்டினியும் கொள்ளை நோய்களும் பெருகிடுதே. எங்கள் தேசத்தின் ஜனங்கள் யாவும், எங்கள் தேசத்தின் ஜனங்கள் யாவும் ஒவ்வொரு நாளும் அழிகின்றதே, ஒவ்வொரு நாளும் அழிகின்றதே. அல்லேலூயா. எத்தனை சொன்ன மறந்துச்சு, மறந்துச்சு. போன வாரம் சண்டே உங்களுக்கு என்ன செய்தி சொன்னாங்க சபையில்? மறந்துச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தாங்க? மறந்துச்சு. இப்போ அவர் என்ன செய்தி கொடுத்தாச்சு? மறந்துச்சு பாஸ்டர், மறந்துச்சு. அல்லேலூயா. ஜெபம் தாக்கத்தை ஏற்படுத்தும், பிரசங்கம் தாக்கத்தை ஏற்படுத்தும், பரிசுத்தம் தாக்கத்தை ஏற்படுத்தும், பிரதிஷ்டை தாக்கத்தை ஏற்படுத்தும், வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுத்தும், விசுவாசம் தாக்கத்தை ஏற்படுத்தும், வல்லமை வரங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. அவர் ஜெபித்தபோது இடம் அசைந்தது, சிங்காசனம் அசைந்தது, சிறைச்சாலை அசைந்தது, ராஜாக்கள் அசைந்தார்கள், ஆட்சியாளர்கள் அசைந்தார்கள். ஜெபத்தினால. ஜெபம் தாக்கத்தை ஏற்படுத்துதா? பிரசங்கம் பண்ணும்போது 3000 5000 ரட்சிக்கப்பட்டாங்களா? அப்ப பிரசங்கம் தாக்கத்தை ஏற்படுத்துதா? ஜெபம் தாக்கத்தை ஏற்படுத்துதா? உங்க ஜெபம் தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென். எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்த மாதிரி அல்லேலூயா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். நான் சொல்றது இல்ல, கர்த்தரோட பேசும்போது அந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தேவன் இடைபடும் போது, தேவன் உங்களுக்கு தெளிவாய் பேசும்போது, அந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது, அது தெளிவாய் வரும்போது, அது திட்டமாய் வரும்போது, அது உங்களுக்கு நேராய் கடந்து வரும்போது அது தெளிவா வரும். கரங்களை உயர்த்தி ஆமென். எத்தனை 5 ஆச்சா? 6வது எரேமியா 9ஆம் அதிகாரம் 1 வசனம். கண்ணீரினால் கர்த்தரை பிடிக்கிற, நான் சொல்ற வார்த்தை எழுதிக்கும், கண்ணீரினால் கர்த்தரை அசைக்கிற, கண்ணீரினால் கர்த்தரை பிடிக்கிற, கண்ணீரினால் கர்த்தரை கிரியை செய்ய வைக்கிற எரேமியாக்கள் எழும்ப வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். கண்ணீரை கணக்கு வைக்கிற தேவன். எங்கெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் கண்ணீர் வெளிப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் கிரியை நடப்பித்திருக்கிறார். அது நாயின் ஸ்திரியாக இருக்கலாம், இல்லை அது பெத்தானியா ஊராக இருக்கலாம், எந்த ஊரானாலும் சரி, ஒரு மன்றாட்டு வீரன், ஒரு மன்றாடி ஜெபிக்கிற தேவ பிள்ளை, பரிந்து பேசுகிற தேவ பிள்ளை, தேவ சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் அப்படி விடும்போது கர்த்தர் கரங்களில் ஏந்துகிறார். கண்ணீரை கணக்கு வைக்கிற தேவன், கண்ணீருக்கு பதிலளிக்கிற தேவன், கண்ணீரை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவன், கண்ணீரை கேட்டு ஆசீர்வதிக்கிற தேவன், கண்ணீரை கண்டு ஆத்துமாக்களை கொடுக்கிற தேவன், கண்ணீரை கண்டு மகிமை வெளிப்படுத்துகிற தேவன். கண்ணீர் வெடிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த கண்ணீர் வெடிக்கிற எரேமியாக்கள் தேசம் அங்கு எழும்பணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா ஒரு அழகா தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு கண்ணில் ஊற்ற வச்சிருவாரு, ஒரு லைனை, ஒரு வாட்டர் கனெக்ஷனை உள்ள கொடுத்துருவாரு. அல்லேலூயா. ஒரு மன்றாடி ஜெபிக்கிறவனுக்கு கண்களிலே கண்ணீரும் இருதயத்திலே வாஞ்சையும் முழங்காலிலே பெனனும் தான் சொத்து. சத்தமே வரல. அல்லேலூயா. பிரைஸ் காட். நமக்கு எது சொத்து? ஹலோ. நான் மரிக்கும் போது என்னோடு எதெல்லாம் கூட வருமோ அதெல்லாம் சொத்து, மீதெல்லாம் குப்பை. சிலவங்களுக்கு புரியல. அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருங்க. நான் மரிக்கும் போது என்னோடு எதெல்லாம் கூட வருமோ அதெல்லாம் சொத்து, என்னோடு கூட எதெல்லாம் கூட வருது வராத இருக்கோ அதெல்லாம் குப்பை. சொத்தை சேர்க்கிறீங்களா, குப்பையை சேர்க்கிறீங்களா?
என்னப்பா இது பிரச்சனை, இது பிரச்சனை ஆகுது அப்பா, இது என்ன சேர்க்கிறீங்க சிஸ்டர்? அல்லேலூயா. என்ன சேர்க்கிறீங்க? குப்பையை சேர்க்கிறீங்களா, சொத்தை சேர்க்கிறீங்களா? கரங்களை வீழ்த்தி தோத்துறோம். அந்த அழகான ஒரு வாட்டர் லைனை கடலை ஒன்று ஃபிட் பண்ணுவார். ஆமேன். ஜான் பிளச்சர் 3 மணிக்கு எழும்புவாராம். ஜான் பிளச்சர் 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற போது அவருடைய நண்பர் இப்படி எழுதுகிறார், ஜான் பிளச்சருடைய கண்களில் இருந்து வருகிற அந்த கண்ணீர், கடைசி கண்ணீர் திரவம் போல வெளிப்படுமாம். அது நானும் பார்த்திருக்கிறேன். அது அப்படியே வடிந்ததினால் வடுவு இருக்குமா ஜான் பிளச்சருடைய வாழ்க்கையில. அந்த அளவுக்கு அந்த தேசத்திற்காக உடைத்து ஊற்றி கண்ணீரினால் அந்த தேசத்தை நினைத்தார். வில்லியம் கேரி இந்தியாவின் வரைபடத்திற்குள் முகங்குப்புற விழுந்து தேசத்தை தாரும் என்று கதறுவாராம். அதனால்தான் அவரை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. கண்களிலே கண்ணீர் உள்ள எரேமியாக்களாய் நம்ம மாறிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம், ஆனந்த மழையில் நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஹலோ, காலை நேரம் செல்போனோட இருக்கிற நேரம் இல்லைங்க, அது கர்த்தரோட இருக்கிற நேரங்க. நீங்க கொஞ்சம் உங்களை மாத்துக்கங்க. செல்போன இருக்காதுங்க, நீங்க ஆண்டவரோட இருங்க. யாரெல்லாமோ சொல்றாங்க இப்போ எங்களோட இருங்கன்னு. நீங்க செல்போனோட இருக்காதுங்க, நீங்க ஆண்டவரோட இருங்க. புரியாது, புரியாமல் இருப்பதாக. புரியாது, புரியாது, லேட்டா தான் புரியும். நீங்க தேவனோட இருங்க சார். சார், காலை நேரம் செல்போனோட இருக்கிற நேரம் அல்ல, தேவனோடு இருக்கிற நேரம். தேவனிடமிருந்து வாழ்க்கை தொடங்கிப்பார். தேவ சமூகத்திலிருந்து வாழ்க்கையை தொடங்கிப்பார். தேவ சத்தம் கேட்டு வாழ்க்கையை தொடங்கிப்பார். வேதத்தை வசனத்தை வாசித்து தொடங்கிப்பார். ஜெபம் பண்ணி வாழ்க்கையை தொடங்கிப்பார். தேவ சத்தத்திலிருந்து வாழ்க்கையை தொடங்கிப்பார். அந்த நாள் முழுவதும் சத்துருவின் எல்கைகளும் வர முடியாதபடி பரிசுத்த பாதுகாப்பு உனக்கும் குடும்பத்துக்கும் சபைக்கும் கண்டிப்பா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. புரிஞ்சுதா புரியலையா? சிலவங்களுக்கு புரிஞ்சுது, சிலவங்களுக்கு புரியல. அப்ப அடுத்தது யாரை எழும்பணும்? எரேமியாக்கள் எழும்பணும். கரங்களை வீட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. ஆமென். அடுத்தது, கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று நிரூபிக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபித்த எலியாக்கள் எழும்ப வேண்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். எலிசா 3 முறை அந்த பிள்ளைகள் மேல் விழுந்து ஜெபித்த போது அந்த பிள்ளை உயிரோடு எழும்பிற்று. நல்ல கவனிங்க. மரித்து கிடக்கிற பாவத்தில் மரித்து போன ஒரு ஆத்துமாவை தொடர்ந்து நீங்க ஜெபிக்குதான் அது உயிர் வரும். ஆமென். 1 ராஜாக்கள் இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். வேகமாய் வாசி நாம் ஜெபத்திற்கு போலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 20, 21 வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20, 21. என் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்திரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே, அந்த பிள்ளைக்கு மேல குப்புற விழுந்து ஜெபிக்கிறான் 3 முறை. இயேசு திரும்ப 3 முறை ஜெபிக்கிறார். எலியா 7 முறை ஜெபிக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் திரும்ப ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 சொல்லுகிறது, உன் தான தர்மங்களும் ஜெபங்களும் நினைப்பூட்டுதலுக்காக தேவ சமூகத்தில் வந்துட்டு.
ஆமென். நம்முடைய ஜெபம் நம்முடைய காதுகளில் ஏறுகிறது. சங்கீதம் 18:6 வாசிக்கிறோம், என் சத்தம் நம்முடைய காதுகளில் போய் ஏறிட்டு. வெளிப்படுத்தல் 5:8, வெளிப்படுத்தல் 8:3, பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை தேவ தூதர்கள் தேவ சமூகத்தில் தூபவர்க்கமாய் மாற்றுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வானம் திறக்கப்படுகிற வரைக்கும், தேசத்தில் எழுப்புதல் வருகிற வரைக்கும் ஜெபிக்கிற எலியாக்கள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும். கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று இந்த தேசம் அறிகிற வரைக்கும் இடைவிடாமல் பரிந்து பேசி ஜெபிக்கிற, முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபிக்கிற எலியாக்கள் எழும்பணும். கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஆமேன். அல்லேலூயா ஆமேன். எலியாவை கர்த்தர் ஒரு எழுப்புதல் தீர்க்கதரிசியாய் வைத்திருந்தார். ஆமென். எலியா 4 வித ஜெபத்தை வேதத்தில் வாசிக்கலாம். எலியா தரைமட்டத்தில் நின்று ஜெபித்த போது ஆகாபின் சிங்காசனம் அசைக்கப்பட்டது. அரைமட்ட ஜெபத்தில் ஜெபித்த பொழுது பிள்ளை உயிரோடு எழும்பிற்று. மலை மட்டத்தில் நின்று ஜெபித்த பொழுது வானத்து அக்கினி இறங்கிற்று. சிகரமட்டத்தில் ஜெபித்த போது திரும்பத்தில் வானத்து அக்கினி இறங்கிற்று. ஆமென். அப்ப 4 மட்ட ஜெபத்தை, எலியாவின் ஜெபத்தை பார்க்கிறோம். தரைமட்டத்தில் இன்று எலியா ஜெபிக்கிறார். அப்போது ஆகாபின் சிங்காசனம் அசைக்கப்படுகிறது. பொருளாதாரம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அங்க ஒபதியாவும் ஆகாபும் குதிரைகளுக்கு புல் கிடைக்குமா என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். தரைமட்ட ஜெபம். அதற்கு பின்பு குழந்தையை, அழுது கொண்டிருக்கிற குழந்தையை தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு எலியா இப்போது மேல் அறைக்கு போகிறார், அரைமட்டத்துக்கு போகிறார். இதை எதை குறிக்கிறது? ஒரு மனிதன் பாரத்தோடு இருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கண்ணீர் வடிக்கிறான். எந்த காரியத்திற்காக ஒரு மனிதன் கண்ணீர் வடிக்கிறானோ அந்த கண்ணீர் வடிக்கிற காரியத்தை கேட்டு வாங்கி தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தான் படுக்கிற அடைக்கு கொண்டு அதை படுக்க வைத்து குழந்தை உயிரோடு எழும்புகிற வரைக்கும், அந்த ஜெப குறிப்பில் அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஜெபிக்கிற மண்டாட்டி ஜெபம். அல்லேலூயா. அதற்கு பின்பு எலியா எங்க போகிறார்? மலை மட்டத்துக்கு போகிறார். அங்கே வானம் திறக்கிறது, பலிப்பொருட்களை பட்சிக்கிறது. அதோடு எலியா நின்று விடவில்லை, சிகர மட்டத்திற்கு போகிறார். அங்கே ஜெபித்த போது எழுப்புதல் மழை வந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்லா கவனிங்க, எலியா எப்படி ஜெபிக்கிறாரு? முழங்கால் படியிட்டு முகம் முழங்கால் படி குனிஞ்சு ஜெபிக்கிறார். நீ அங்கே இப்ப வரீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் குனிஞ்சு ஜெபிக்கிறேன்னா யார் ஜெபிக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஒரு ஆள் ஜெபிக்கிறத மட்டும் தான் தெரியுமே தவிர யார் ஜெபிக்கிறான்னு தெரியாது. நான் சொல்றேன், கடைசி கால எழுப்புதல் மறைந்திருந்து ஜெபிக்கிற மக்களால் வரப்போகுது. உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? உங்களுக்கு சந்தோஷமே கிடையாதா? அல்லேலூயா. மறைந்திருந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தினால எழுப்புதல் வரப்போகிறது. மறைந்திருந்து ஜெபிக்கிற மக்கள் எங்கு எழும்பி இருக்கிறார்கள்? எனக்கு ஒரு தம்பியை தெரியும், அவன் தமிழ்நாட்டுக்குள் தான் இருக்கிறான், நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறான். அவனை கர்த்தர் ஒரு ஜெப முகாமில் சந்தித்தார். அவனுக்கு ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் வட தேசங்கள், தென் தேசங்கள், வெளிநாடுகளில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதனால் சித்திரவதை பண்ணி சிறையிலே சித்திரவதை பண்ணப்படுகிற என் ஊழியர்களுக்காக ஜெபிப்பாயா என்று கர்த்தர் கேட்டாராம். அப்போது அநேக முறை அந்த வார்த்தையை கேட்டபோது அவன் அடிக்கடி 21 நாட்கள் மறைவிடத்தில் குகைகளிலே போய் நின்று அறைகளை எடுத்து தங்கி தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டு ஆண்டவர் சொன்ன பாரத்திற்காக, ஆண்டவரை சொன்னதற்காக, சுசேஷம் அறிவித்ததற்காக, சபையை நடத்தினதற்காக சிறையிலே பாடுகள் அனுபவிக்கிற ஊழியக்காரனுக்காய் ஜெபிக்கிற அந்த பாரத்தை பெற்ற மனிதன் கடைசியில தொடர்ந்து ஜெபித்து பல நாட்கள் ஜெபித்ததினால் அந்த கம்பெனி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அவனுக்கு வேலை போயிட்டு இப்ப அவன் முழு நேரமாய் ஜெப ஊழியம் செய்கிறான். அவன் சொன்னான், அதை விட இப்ப நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். நான் தேவனுக்கு முன்பு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த உத்தரவாதத்தை நான் நம்பி என் இருதயத்தில் சுமந்து ஜெபிப்பேன் என்று உமக்கு நான் வாக்களித்தேன். அந்த வாக்கை நான் மாற மாட்டேன். இன்றைக்கு ஜெபிக்கிறான். ஆமென். இங்கும் இந்த சபையிலும் நிறைய பேர் ஜாமங்காத்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே கையை உயர்த்திருக்கிறாங்க. எனக்கு அவங்கள எனக்கு தெரியும், சில முகங்களை எனக்கு தெரியும். தோத்துறான், எனக்கு சத்தமே வரல. அதான் வந்தவன சொன்னேன், உறங்கி விழும் ஜாமக்காரர்கள்னு சொன்னேன். உங்களை மறைமுகமாக திட்டினேன், உங்களுக்கு தெரியலை. உங்களை மறைமுகமாக திட்டினேன், உங்களுக்கு தெரியலை. தோத்துறான். அல்லேலூயா. திரும்ப தேவன் புதுப்பிக்க போகிறார். எலியாக்களாக எழும்ப வேண்டும். கரங்களை வைத்து சொல்லுங்க, எழும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தேவ மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெபம் ஒரு இடத்தை அசைக்கணும். சிலவங்க சொல்றாங்க, பாஸ்டர் என் ஜெபம் என்னையே அசைக்கல பாஸ்டர், எங்க கணவன் அசைக்க போகுது, எங்க பிள்ளைகள் எப்படி அசைக்க போகுது. இயேசு ஜெபித்த போது அதை பார்த்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற பாரம் உண்டாயிற்று, ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று, ஜெபத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உண்டாயிற்று. இயேசு ஜெபித்தார், ஜெபிக்க போதித்தார், ஜெபிப்பதன் அவசியத்தை சொன்னார், ஜெபத்தை ஊமையின் மூலமாய் விளக்கி காண்பித்தார், ஜெபிக்காத போது கண்டித்தார். அதுக்கு பின்பு இன்றைக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ரோமர் 34 அவருக்கு ஜெபம் நிக்கல சார், ஜெபத்தோடு தொடங்கினார் ஊழியத்தை, ஜெபத்தோடு சிலுவையில் முடித்தார். இன்றைக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் ஒரு பெரிய மூலதனம், ஒரு சிறந்த முதலீடு. சபைக்கு சிறந்த முதலீடு ஜெபம். உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு முதலீடு ஜெபம். தரிசனம் நிறைவதற்கு முதலீடு ஜெபம். ஊழியம் வளர்வதற்கு முதலீடு ஜெபம். தரிசனம் நிறைவேறுவதற்கு முதலீடு ஜெபம். நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதலீடு ஜெபம். உன் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் சிறப்பாய் இருப்பதற்கு தேவை ஜெபம். நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவை ஜெபம். உண்மையாய் ஜீவிப்பதற்கு ஜெபம் தேவை. தேவ சித்தத்தை செய்வதற்கு ஜெபம் தேவை. ஜெபம் பெரிய முதலீடு. உன் பிள்ளைக்கு இப்பவே ஜெபத்தை மூலதனம் பண்ணிடு. பேங்க்ல போய் பாஸ்டர் மாசம் ஒரு 10,000 முதலீடு செய்வது நல்லதுதான், வேண்டான்னு சொல்லல. ஆனா அதை விட ஜெபத்தை முதலீடு பண்ணினேன்னா கரெக்டா 22 வயசு 23 வயசுல எலியாசர் வீட்டுக்கு வருவான். இல்லைன்னா நீ திருமண தகவல் சென்டருக்கு போவ. ரெண்டும் நடக்கும். எது உனக்கு விருப்பமோ அதை செய். ஆனா ஜெபத்தை மூலதனம் செஞ்சா அழகா நல்ல பொருட்களோட, பொருளை சொல்ல விரும்பல, இதை பிடிச்சுக்கிடுவீங்க, அந்த பொருளோட வீட்டுக்கு வருவாரு. உனக்கு செலவில்லாமலே கல்யாணம் நடக்கும். எப்படி சௌரி எப்படி? அதனால ஜெபம் ஒரு பெரிய முதலீடு. கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவன் துன்பப்பட்டால் யாரு ஜெபம் பண்ணணும்? யாரு துன்பப்படுகிறார்களோ அவர்கள் ஜெபம் பண்ணணும். சத்தம் வரல. யாரு ஜெபம் பண்ணணும்? அங்கு யாக்கோபு 7 ஜெபங்களை அறிமுகப்படுத்துகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை 5 ஜெபங்களை யாக்கோபு அறிமுகம் பண்ணுகிறார். அதில் முதல் ஜெபம் என்ன தெரியுமா? தனி ஜெபம். ஒருவன் துன்பப்பட்ட அவங்க ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? யாராவது ஒருவர் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா, யாராவது ஒருவர் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா. ஆமென். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், சரி ஆட்கள் எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம ஜெபிக்கிறதா இல்லை. யாராவது எனக்கா ஜெபம் பண்ணுவாங்களா? ரட்சிக்கப்பட்டாயிட்டு 5 வருடம் 6 வருடம் ஆயிட்டு 10 வருடங்கள் ஆயிட்டு, வேதம் தெரியும், ஜெபம் தெரியும், ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க நேரம் உண்டு, ஜெபிக்க திட்டம் உண்டு, ஜெபிக்க தரிசனம் உண்டு, ஜெபிக்க அர்ப்பணிப்பு உண்டு. ஆனாலும் 1 மணி நேரம் கூட ஜெபத்துல தரிச்செடுக்காம நின்று இங்க அல்லேலூயா பாடிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். உங்களை தான் திட்டுனேன், காதுள்ளவன் கேட்கட்டும். கரங்களை வீழ்த்தி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பர்தேமியும் அவனுக்கு எதுவுமே இல்லை, ஆனா அவன் ஜெபித்த போது இயேசு நின்றார். எல்லா இடங்களிலும் பெண்கள் தான் ஜெபிப்பாங்க, ஆனா ரெபெக்காளுக்கு ஈசாக்கு ஜெபிச்சான். தோத்திரம். எசைக்கு அவரே போய் ஜெபிச்சு அற்புதத்தை பெற்றுக்கிட்டாரு. அன்னால் அவன் ஜெபித்த குழந்தைய பெற்றா. எசைக்கு அவன் ஜெபித்த 15 வருஷம் கூடி பெற்றா. பர்தேமி அவன் ஜெபித்த சுகத்தை பெற்றான். இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம ஜெபிக்க மாட்டோமா? இவர்கள் எல்லாம் ஜெபித்தபோது அற்புதத்தை செய்த தேவன் நம்ம ஜெபிச்ச அற்புதம் செய்ய மாட்டாரா? சார் உங்க ஜெபத்தை முதல்ல நம்புங்க சார். மேடம் உங்க ஜெபத்தை நம்புங்க மேடம். அப்பதான் மேடம் நீங்க நல்லா இருப்பியா? ஒன்றும் புரியல. உங்க ஜெபத்தை நீங்க நம்புங்க, அப்பதான் நீங்க நல்லா இருப்பிய. தோத்திரம். அல்லேலூயா. இப்படிலாம் சொன்னா எப்படி சொல்லுவாங்க? நமக்கெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. நாம அடுத்து கேட்பேன், நீங்க ஜெபிச்சிங்களா சிஸ்டர், நீங்க ஜெபிச்சிங்களா பிரதர்? இப்படி கேட்டா யாராவது ஜெப குறிப்பு அனுப்புவாங்களா? யாரும் அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. தோத்திரம். திரும்ப சொல்லுகிறேன்,
சபைக்கு திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகளுக்கு, நீங்கள் சந்திக்கிற போராட்டத்திற்கு நீங்கள் உத்தரவாதம் பண்ணி உண்மையா ஜெபிப்பதை போல இன்னொருவர் ஜெபிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் ஊழியர்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதில் நிச்சயம், அதில் எனக்கு நிச்சயம் இது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம நமக்கா ஜெபிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. கொஞ்சம் கையை குலுக்கி சொல்லுங்க. கொஞ்சம் தூக்க கலக்கம், மணி 2 மணி தாண்டிட்டு. ஏன்னா இங்கே வரும்போது அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. சிலவங்களுக்கு நின்று கொண்டே தூங்குவதற்கு கிருபை கிடைக்கும், சிலவங்களுக்கு உட்கார்ந்து தூங்குவதற்கு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஜெபிக்கணும். உங்க ஜெப சத்தத்தை கேட்டு உங்க பிள்ளைகள் அதிகாலையில் எழும்பணும். இது என் தாயின் ஜெப நாள், இது என் தகப்பனின் உபவாச நாள், இது இந்த நேரம் என் தகப்பன் ஜெபித்துக் கொண்டிருப்பார் என்கிற ஒரு பிள்ளைகள் தகப்பனுடைய ஜெப நேரத்தையும் ஜெப நாளையும் ஜெப சத்தத்தையும் கேட்கும் போது அந்த பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளையாய் மாறும். கரங்களை வைத்து அல்லேலூயா. ஆமென். படிப்பு தோற்று போகலாம், நீங்கள் கற்றுக் கொடுத்த ஜெபம் ஒரு நாள் தோற்று போகாது. நீங்க கற்றுக் கொடுத்த ஜெபம் ஒரு நாளைக்கு தோற்று போகாது பிரதர், அது வெற்றியை கொண்டு வரும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. நம்ம இடத்துல நிறைய பையங்க படிச்சுட்டு வந்திருப்பாங்க. நான் சொல்லுவேன், மகன் மகள் ஒன்று மட்டும் நான் சொல்றேன், நீ எந்த பதவியில் இருந்தாலும், எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், கர்த்தர் எந்த உயரத்தில் உன்னை வைத்தாலும், தேவனோடு இருக்கிற நேரத்தை மட்டும் தவிர்த்திடாதப்பா, தவிர்த்திடாத. தேவனோடு இருக்கிற நேரத்தை தவிர்க்க கூடாது. 7 காரியத்தை நான் சொன்னேன். கரலை வைத்து சொல்லுவோமா? தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்கும் மோசேக்கள், பரிந்து பேசி பரிதபிக்கும் ஆபிரகாங்கள், தகவல் அறிந்து ஜெபிக்கும், அடுத்தது உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கும் எப்பாப்ராக்கள், அடுத்தது கரங்களை தாங்கி பிடிக்கிற ஆரோனும் ஊரும், அடுத்தது கண்ணீரோடு ஜெபிக்கும் எரேமியாக்கள். கண்டிப்பா நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளா பாரணும். இப்ப நான் அதுக்கு நான் ஜெபிக்க போறேன். நல்ல கவனிங்க. மற்ற வரங்களை காட்டிலும் ஜெப வரம், உங்களுடைய வரங்களை லைவ்ல இருக்கணும்னா, ஏற்கனவே பெற்ற வரம் லைவ்ல இருக்க ஆக்டிவிட்டியில இருக்கணும்னா ஜெபம் கண்டிப்பா அவசியம். ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் சந்திரரோகிக்கு கேட்கிறான், ஆண்டவரே என் பிள்ளை சந்திரரோகியை பிடிச்சவனே உங்க சீசட்டை கொண்டு வந்தேன், அவர்களை துரத்தி விட கூடாமல் போயிட்டு. உடனே ஆண்டவர்கிட்ட உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் சொன்னான். இயேசு அவங்க விடுதலையாக்குகிறார். இவன் தனிச்சு வந்தான், நல்ல வேலை. அது எனக்கு அந்த தனித்து வந்தான் ரொம்ப பிடிச்சிச்சு. தனிச்சு கேட்டான், ஆண்டவரே எங்களுடைய வரம் இல்லை ஆண்டவரே டெட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது உயிரோடு இருக்கணும்னா ஜெபிக்கணும்டா, இல்லைன்னா அது மறிச்சு போய். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாதி உபவாசத்துல ஜெபத்துல லைவ்ல இருக்கணும்னா, ஆத்ம வாரம் லைவ்ல இருக்கணும், ஜெபம் பண்ணணும். வரங்கள் வல்லமைகள் கிரிய நடப்பிக்கன்னா லைவ்ல இருக்கணும். ஒரு பிசாசு பிடிச்ச வந்த உடனே நான் போய் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டு வருகிறேன் அப்படி சொல்லக்கூடாது. சிலவங்களுக்கு புரியுது, சிலவங்களுக்கு புரியுது. வரங்கள் லைவ்ல இருக்கணும்னா ஜெபிக்கணும் சார். அழைப்பு லைவ்ல இருக்குன்னா ஜெபிக்கணும் சார். பரிசுத்தம் கரைபடாம இருக்குன்னா ஜெபிக்கணும் சார். விசுவாசம் வளரணும்னா ஜெபிக்கணும் சார். கர்த்தரால் அனுதினம் நடத்தப்படணும்னா ஜெபிக்கணும். அவனை திசை காட்டவர் கீழ் திசை நோக்கி போ, அந்த ரதத்தோடு சேர்ந்துங்க. ஜெபிக்கிறவனுக்கு திசை காட்டப்படும். அல்லேலூயா. கர்னலியுக்கு சொல்றாரு, டேய் அவனை கூப்பிடு, அவனுக்கு லேண்ட்மார்க் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறான். அழகா கூரிய சர்வீஸ்காரன் கூட அப்படியே கரெக்டா அட்ரஸ் கொண்டு விட மாட்டான். அந்த அட்ரஸை கருத்து சொல்லி கொடுக்கிறார் கர்னலியுக்கு. இதெல்லாம் வேணும்னா கொஞ்சம் ஜெபத்தில் இருங்க. கரலை பற்றி ஆமே, நல்ல வாயை திறந்து ஆமே. இப்ப நான் ஒரு 15 நிமிஷம் நான் ஜெபிக்க போறேன். பாரத்தோடு இந்த அபிஷேகம் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க கரங்களை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்ளணும். உங்க அபிஷேகத்தை புதுப்பிக்க தேவன் விரும்புகிறார், புதிதாக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் ஜெபாபிஷேகம் என்னால் இல்லை, 10 நிமிஷம் என்னால் ஜெபிக்க முடியல. நல்ல கவனிங்க. ஆரம்பத்துல நேரம் போகல. ஜெபாபிஷேகம் பெற்றா
நேரம் போதவில்லை. ஜெப அபிஷேகம் பெறுவதற்கு முன்னே நேரம் போகல. ஜெப அபிஷேகம் பெற்றா நேரம் போதல. அல்லேலூயா. ஜெப அபிஷேகம் பெற்றால் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கு ஜெப குறிப்புகளுக்கு அதிகமாய் தேவைப்படாது. ஆவியானவரே உங்களை தூண்டி ஜெபிக்க வைப்பார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பல இடங்களுக்கு ஜெப முகாமுக்கு போன போது ஒரு மகனை கர்த்தர் சந்தித்தார். அப்ப நான் சொன்னேன், ஆரம்பத்தில் ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபித்து ஒரு பயிற்சி எடுக்கலாம். கருத்தா ஜெபிப்பதற்கு, கரிசனோடு ஜெபிப்பதற்கு, சில புள்ளி விவரங்களை வைத்து ஜெபிப்பதற்கு சில புத்தகங்களை நீங்கள் பயன்படுத்தி ஜெபிங்கள். தேவை, இப்போது நமக்கு தேவை அவைகள். ஆனால் அந்த தம்பிட்டு சொன்னேன், தேவனால் பாரப்படுத்தப்பட்டு ஜெபிக்க அர்ப்பணின்னு சொன்னேன். ஒரு 2 வாரம் முடித்து அந்த தம்பி அதிகாலையில் போன் பண்ணினான். இந்த சர்க்கஸில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க அந்த தம்பி என்ன பார்த்து சொன்னார், 1.5 மணி நேரத்துக்கு முன்னே ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக நான் ஜெபித்தாங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஜெப குறிப்புக்கு 10 செகண்ட் ஜெபிக்க முடியாத ஆட்கள் உண்டு. ஆனால் அதே ஜெப குறிப்புக்கு கருத்தாய், கரிசனையாய், கண்ணீரோடு உத்தரவாதம் பண்ணி வசனத்தின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில், வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் ஜெபிக்க முடியுன்ற 10 செகண்ட்ல ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. 1,20,00,000 மக்கள் இருக்கிற இதை சென்னை பட்டணத்தை ரட்சி, சபைகளை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். 10 செகண்ட் தான் ஆச்சு. இதுவும் ஜெபந்தான், இதுக்கு பேரும் ஜெபந்தான். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் தேவனால் பாரப்படுத்தப்பட்டு ஊக்கமா ஜெபிக்க ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. நமக்கு நேரம் இருக்கலாம், ஜெபிக்கிற விருப்பம் இருக்கலாம், ஜெபிப்பதற்கு திட்டம் இருக்கலாம், ஜெபிப்பதற்கு அர்ப்பணித்து இருக்கலாம். அந்த ஜெப அபிஷேகம் உண்மையில் இறங்கி வரும்போது உங்க ஜெப வாழ்க்கை மகிமையான பாத்திரமாய் மாறும். நீங்க தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்தவர்களாய் மாறி விடுவீர்கள். கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் தலைப்பு என்ன சொன்னேன்? போச்சு. சிலவங்க மட்டும் சொல்றீங்க, ஜெபிக்க துடிக்கும் இருதயம். நல்ல சத்தமா அடுத்த முறை பாஸ்டர் என்னை கூப்பிட்டு நான் வருவேன், இந்த தலைப்பை நான் கேட்பேன். தோத்திரம். ஜெபிக்க துடிக்கும் நல்ல சத்தமா இருதயம். அப்படியே எளிமை நிலைங்க பார்க்கலாம். ஒரு மண்டாடி ஜெபிக்கிற ஒரு நேரம், உங்க மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிற ஒரு நேரம். யாரையும் தான் கட்டாயப்படுத்த மாட்டேன். எப்பொழுதுமே தாகம் உள்ளவன் மேலதான் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவார். ஆமென். நீங்கள் தேவனுக்கு அருகில் நெருங்கி வாங்க. நீங்கள் தேவனுக்கு அருகில் நெருங்கி வாங்க. தேவ உறவுக்குள்ள வாங்க. ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை விடுங்க. ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக தேவனை தேடாமல் தேவ உறவுக்காக தேவனை தேடுவதாய் மாறுங்க. அதுதான் உண்மையான ஜெபம். ஏதோ ஒன்றை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு, ஏதோ ஒன்றை தேவனிடத்தில் கேட்டு வாங்குவதற்கு அதிகாலையில் தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் இராதபடிக்கு தேவ உறவுக்காக, தேவ அன்புக்காக, தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்வதற்காக நீங்க ஜெபிக்கிற மனிதனாய் மாறுவீர்கள் என்றால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தகப்பனே, ஒரு ஜெப மனிதனாய் என்னை மாற்றும், ஜெபிக்கிற துடிப்புள்ள இருதயமாய் என்னை மாற்றும். இப்பொழுது 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 யாருக்கு மேலே அந்த வல்லமை இறங்கி வருகிறதோ அவர்கள் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி சில நிமிடங்கள் fire in the name of Jesus. ஒரு ஜெபக்கினி fire, prayer fire. பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள் தம்பி. பெற்றுக்கொள். பிடி அந்த அபிஷேகத்தை பிடி. ஊற்றுங்கப்பா. இழந்த அந்த ஜெப அபிஷேகம், இழந்த அந்த அபிஷேகம், ஜெபிக்க முடியாத இருக்கிற தடைகள் உடையுது. தூக்கத்தின் ஆவிகள், சிந்தையை தாக்குற பொல்லாத ஆவி ஜெப நேரத்தில் ஊக்கமா ஜெபிக்க முடியாதபடி, போராடி ஜெபிக்க முடியாதபடி சிந்தையை கரைப்படுத்துகிற, சிந்தையை தீட்டுப்படுத்துகிற பொல்லாத ஆவி வெளியேறுது. ஊற்றுங்கப்பா. ஜெபத்தை நிறுத்தாத. ஜெபிச்சு பழகு. நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபித்து பழகு. நல்ல கரத்தை உயர்த்துங்க பிரதர். கரங்களை விரித்து ஜெபம் பண்ணுங்க பிரதர்.
பெருமை கையை கட்டாதீங்க, கையை கட்டாத, வாயை திறந்து மனப்பூர்வமா ஜெபம் பண்ணு. ஒரு அக்கினி. பிதாவே, பிதாவே, நீ சொன்ன வார்த்தையை சொன்னேன், நீர் இதயத்தில் போட வார்த்தையை சொன்னேன். இப்பொழுது 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 அந்த ஜெப அக்கினி விளட்டும் 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 விளட்டும். பிடிங்க, அவங்கள பிடிங்க, பிடிங்க, திறப்பில் நிற்பதற்கு பிடிங்க. ஊட்டுங்கப்பா, 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 ஊட்டுங்கப்பா. சில நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கிறது. நான் சீக்கிரம் முடிச்சு படிக்க போறேன். கத்த அதுக்கு முன்னாடி உன்னை பிடிக்கிறாரு, ஜெபத்துக்கு உன்னை பிடிக்கிறாரு. தம்பி, தம்பி, ஒன்ன 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 தங்கச்சி ஒன்ன பிடிக்கிறாரு, ஜெபத்துக்கு பிடிக்கிறாரு. ஜெபத்துக்கு பிடிக்கிறாரு. அவருடைய கரம் இழுக்கிறது, ஜெபத்திற்கு இழுக்கிறது, ஜெபத்திற்கு இழுக்கிறது. அவருடைய இருதயத்தை அருகில் நெருங்கி வா, நெருங்கி வா, இருதயத்தை நெருங்கி வா. உதவிக்காக தேவனை தேடின நாட்கள் போதும், உறவுக்காக தேவனை தேடு. யாராவது விருப்பப்பட்டா மேல இருக்கிறவங்க வேண்டாம், மேல இருக்கிறவங்க வேண்டாம், கீழே இருக்கிறவங்க யாராகிலும் விருப்பப்பட்டா இந்த மேடைக்கு பக்கத்தில் நெருங்கி வரலாம், மேடைக்கு பக்கத்தில் நெருங்கி வரலாம், மேடைக்கு பக்கத்தில் நெருங்கி வரலாம். சீக்கிரமா வரணும். யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல. கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் விழும்படி, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி வரும்படி, சால்வை உங்கள் மேல் விழும்படிக்கு, ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும்படிக்கு மேடைக்கு பக்கத்தில் நெருங்கி வரலாம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து நீங்க சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இவர்களை சிலர் மேல இந்த பிள்ளைகள் படுத்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. இந்த பிள்ளைகள் படுத்துங்க, கொஞ்சம் கவனிச்சு. நல்ல கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. தம்பி, 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 கரங்களை உயர்த்துங்க தம்பி. உங்க மேல விழுது, சால்வ விழுது, சால்வ விழுது. பிடி, பிடி, நல்ல பிடி, 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 பிடிங்க. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. வாயை திறந்து தங்கச்சி, இயேசுவின் நாமத்தில் இந்த வல்லமை இந்த மலை தொடுவதாக, தொடுவதாக, தொடுவதாக. கரங்களை வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து. அக்கினி, அக்கினி, ஜெப அக்கினி, ஜெப அக்கினி. தம்பி உண்மையில உண்மையில சால்வ விழுது. பிடி, 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 பிடி. எஸ், எஸ், அக்கினி எரியுது, ஜெப அக்கினி எரியுது, ஜெப அக்கினி எரியுது. தங்கச்சி உண்மையில சால்வ விழுது, மண்டாடி ஜெபிக்கிற சால்வ விழுது. நல்ல கரங்களை உயர்த்தி உயர்த்தி, தகப்பனே, 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 இவங்கள மேல ஜெப வல்லமா, ஜெப வல்லமா. ஜோமனுங்க, ஜோமனுங்க, சத்தம் வரட்டு. மேல நிக்கிறவங்க அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். விடாத, 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 விடாத தம்பி, விடாத, விடாத. நீங்க எங்க இருந்தாலும் கரங்களை தட்டி துதி. ஜெபிப்பதற்கு நாவை பயன்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. மன்றாடுவதற்கு நாவை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆத்ம பாரம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிக்கிற துடிக்கிற இருதயமாய் மாறட்டும். ஆத்ம பாரத்தில் நிரப்பு, ஆத்ம பாரத்தால் நிரப்பு.
சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். இயேசுவை போல ஊக்கமா ஜெபம் பண்ணு, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க தங்கச்சி, ஊக்கமா ஜெபம் பண்ணு. அபிஷேகத்தை தருகிறாரு, அபிஷேகத்தை ஊத்துறாரு, ஊத்துறாரு. ஹோலி ஸ்பிரிட், உங்க நேரம், உங்க நேரம், உங்க நேரம், உங்க நேரம், இது உங்க நேரம். பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்யுங்க. ரோமர் 8:26 படி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, பெருமூச்சோடு கரங்களை தட்டி உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை, உள்ளங்கால் வரை, உள்ளங்கால் வரை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. தேசத்தின் நிலையை அறிந்து ஜெபிக்க கர்த்தருடைய ஆவியானவர் கண்களை திறப்பீராக. இப்ப 2 கரங்களையும் பிரேயர் பிராக்டிஸ் நேரம், ஜெபிக்க பழகுற நேரம். தலையை நல்லா உயர்த்தி, கண்களை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை விரித்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க கை உயரட்டும், உங்க கை உயரட்டும். நீங்கள் கரம் உயர்த்தப்படும் போது உங்கள் வாழ்க்கை உயரும், உங்கள் வாழ்க்கை உயரும், உங்கள் வாழ்க்கை உயரும், உங்க பிள்ளைகளின் வாழ்க்கை உயரும், உங்கள் எதிர்காலம் உயரும். கரங்களை உயர்த்தி, கரங்களை விரிச்சு விரிச்சு தகப்பனே, ஜெபிக்கிற துடிக்கிற இருதயம் பற்றி பேச சொன்னீங்கப்பா. இவளை இருதயம் எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்று துடிக்கிற இருதயமாய் மாறட்டும். உடைய இருதய துடிப்பை விளங்கி கொண்டு ஜெபிக்கிற இருதயமாய் மாறட்டும். இப்ப கண்களை மூடி அமைதியா ஒரு நிமிஷம் பெருமூச்சோடு ஜெபிச்சு பழகுங்க. சத்தம் வராத பெருமூச்சு. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. பெருமூச்சு விட்டு அழுகிற மக்கள் நெற்றியில அடையாளம் போடுங்க, அடையாளம் போடுங்கப்பா. பெருமூச்சு விடு. சிலரை கர்த்தர் நிரப்புகிறார். வெக்கப்படாதீங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறது உன்னத அனுபவம். இயேசு கண்ணீரோடு ஜெபித்தார். எனவே 5:7 சொல்லுது, கண்ணீரோடு ஜெபித்தார். அவர் கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
தேவனே, ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி சென்னையில் எழுப்புதல் வரட்டும். தேவனே, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனே கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு, சத்தம் வரட்டும். தேவனே, இந்தியாவை ரட்சியும். தேவனே, கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. வெக்கப்படாத வெக்கப்படாத வெக்கப்படாத, பெருமூச்சு விட்டு ஆண்டவரே, இந்த சென்னை பட்டணத்தில் எழுப்புதல் வருவதாக, சபைகள் வளருவதாக. தேவ மகிமை இடத்தை மூடுகிறது. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை நிரம்பி இருக்கிறது. தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தி பிடிங்க, கரங்களை உயர்த்தி பிடிங்க, கரங்களை உயர்த்தி பிடிங்க. நாம் கரத்தை உயர்த்தும் போது சிங்காசனத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்துகிறோம் அல்லவா? அவருடைய கரம் சிங்காசனத்திற்கு நமக்கு நேராய் நீட்டப்படுகிறது, நமக்கு நேராய் நீட்டப்படுகிறது. உங்கள் ஜெபத்தை கேட்பதற்கு அவர் குனிந்து குனிந்து உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். டங்ஸ்ல அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில எங்க இருந்தாலும் சத்தம் எழுப்பப்படுது. மேடையில் இருக்கலாம், பால்கனில் இருக்கலாம், எங்க இருந்தாலும் சத்தம் எழுப்பட்டோம். தேவனே, என் சத்தமுடைய சமூகத்திற்கு வருவதாக, என் ஜெப சத்தமுடைய சமூகத்திற்கு வருவதாக, என் ஜெப சத்தமுடைய சமூகத்திற்கு வருவதாக. மண்டாடி ஜெபிக்கிற இந்த ஜெப சத்தம் தேவ சமூகத்தில் வருவதாக. சென்னைக்காக ஜெபிக்கிற ஜெப சத்தம் தேவ சமூகத்திற்கு வருவதாக. Hallelujah. 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 முழு மனதோடு முழு சபையும் ஹalleluya. முழு பலத்தை பயன்படுத்தி கடைசியாக இந்த பகுதியில் இருக்கிறவங்க, மேடையில் இருக்கிறவங்க சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாரும், தடையாவும் அகற்றிடுமே தயை கேட்டு எந்த ஜெபவே. எந்த கோட்டை முழு மனதோடு எந்த இடத்துல இருந்தாலும்
தேவ சமூகத்தில் ஆராதனையின் சத்தம் கேட்கட்டும். எல்லா வாலிப தம்பிகள் எல்லாரும் முழு மனதோடு உன்னதமானவரே, அப்படியே கரங்களை உயர்த்தி இதே பிரசன்னத்தோட நின்று அண்மையான தகப்பனாருக்காக, பாஸ்டர் மோகனையாவுக்காக, பாஸ்டர் கல்யாணகுமாருக்காக, ஜிபிஎஸ் அண்ணனுக்காக, அண்ணன் மோன்ஸ் அண்ணனுக்காக, இங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக, தேசமங்கும் தேவன் எழுப்பி கொடுத்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர், போதகர், சுசேஷகர்கள், மிஷனரிகள், மண்டாட்டி பேர்களுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபிப்பீங்களா? இவங்க இருதயமெல்லாம் தேசத்தின் எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறது. பாஸ்டர் இருதயமெல்லாம் ஆலயத்தில் சபைகள் ஸ்தாபிக்க வேண்டும் என்று துடிக்கிறது. ஆண்டவரே, இவருடைய தரிசனங்கள் ஆண்டவரே இருதய துடிப்புகளை நிறைவேற்றி தாரும் அப்பா. சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. தரிசனத்துக்கான பொருளாதாரம் சந்திக்கப்படட்டும் அப்பா. கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற, பிரயாசப்படுகிற மக்களை எழுப்பித்தாங்கப்பா. மேலில் இருக்கிற ஊழியக்காரர்கள் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஸ்திரீ சபைகள் 1000 மடங்கு வளருவதாக. அவளுக்கு ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற, பிரயாசப்படுகிற, கூட நிற்கிற, தோள் கொடுக்கிற மக்களை எழுப்பித்தாரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.